ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் மகிமை உண்டாதாக. இந்த பரிசுத்தத்திற்காக கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். நான் கூட தேவதாமே நம்மளுடைய தேவ சன்னிதானத்தில் வந்து கர்த்தரை துதிக்கப்பட்டு மகிமை ஆராதிக்க கர்த்தர் நம்ம கிருபையும் இரக்கம் பாருங்க ஸ்தோத்திரம். கர்த்தர் வாழ்க்கையை யாரும் நன்மை செய்திருக்கிறார். அதுக்கு நாம் தேவன் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அது பிரார்த்தனை கூட தேவ சன்னிதானத்தில் தேவன் தொழுது கொண்டு கர்த்தர் நன்றி செலுத்தி ஆராய்ச்சி செய்ய முடியாது. கர்த்தர் கிருபை செய்திருக்கார் ஸ்தோத்திரம். உங்களை சேர்ந்த கர்த்தர் அடியானுக்கு பாக்கியத்தையும் சாகியத்தையும் கர்த்தர் நாளுக்கு அடியானு கொடுத்து உங்களை சேர்ந்த கர்த்தர் அடியானுக்கு வந்து பாக்கிய சாகி கொடுத்தவங்க கர்த்தர் நன்றி செலுத்தி கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எப்போதும் நம்ம வேதாந்தத்தை திறந்து ஒரு சில வசனங்களை வாசித்து கர்த்தர் கொடுக்குற வானமுனை பூசித்து நம்ம ஆக்கி வைக்க பலப்படுவோமாக. அருமையான சங்கீதம் 127 அதிகாரம் 1-2 வாசிக்கலாம். அதாவது சங்கீதம் 127 1-2. கர்த்தர் வீட்டை கட்டாராகி அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகி காவலாளர் விழித்திருக்கு விருதா. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் வசனம் ஸ்தோத்திரம் மகிமை உண்டாதாக. சங்கீதக்காரர் ரொம்ப அருமையாக எழுதியிருக்க ஆவியான தொடர் எழுதியிருக்கிறத பார்க்கிறோம். 127 சங்கீதம். கர்த்தர் வீட்டை கட்டாராகி அதை கட்டணும் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவலாளர் விழித்திருக்கிறது விருதா என்பதை அருமையாக எழுதியிருக்கிறார். பசுதாவியானவர் தாவீதை கொண்டு எழுத வார்த்தைகளை நாம் தியானிக்க வேண்டும். நம்மை தாழ்த்தி கர்த்தர் உயர்த்துகிறதை இங்கே பார்க்கிறோம். அதே சமயம் சத்தியம் வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். மனுஷனுடைய பிரயாசம் இங்கே விருதா என்பதை பார்க்கிறோம். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையிலே கட்டப்பட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அவன் வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். அவனுடைய கேரியர், அவனுடைய லைஃப் வாழ்வாதாரம் கட்டப்பட வேண்டும். அவனுடைய அசட், அதாவது அவனுடைய ஆஸ்திகள் கட்டப்பட வேண்டும். அவனுக்கு வேண்டிய ஊழியம் செய்தவன ஊழியம் கட்டப்பட வேண்டும். அவன் ஃபேமிலி கட்டப்பட வேண்டும். அவன் வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். அவன் குடும்பம் கட்டப்பட வேண்டும். இப்படி மனிதனுக்கு பூமியிலே ஆவிக்கிறவர்கள் வாழ்வதற்கும் பூமிக்கு வாழ்க்கைக்கும் கட்டப்பட வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. பாவத்தில் தான் மனுஷன் கட்டப்படக்கூடாது. சாபத்தில் மனுஷன் கட்டப்படக்கூடாது. தீவினை காரியங்கள் பாவங்கள் இதுக்கெல்லாம் மனுஷன் கட்டப்படக்கூடாது. அதுக்கெல்லாம் அவன் அவிக்கப்பட வேண்டும். ஆனால் வாழ்க்கையில கட்டப்பட வேண்டிய விஷயம் நிறைய இருக்கிறது. அவனுடைய கேரியர் கட்டப்பட வேண்டும். அதாவது அவனுடைய வாழ்வாதாரம், அவனுடைய தொழில் காரியங்கள், அவனுடைய ஊழியங்கள் கட்டப்பட வேண்டும். அவனுடைய ஃபேமிலி லைஃப் கட்டப்பட வேண்டும். அவனுக்கு வேண்டிய ஆஸ்தி செல்வங்கள் ஐசிய அசட் கட்டப்பட வேண்டும். விசேஷமாய் அவனுடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். தேவ வசன ஸ்தோத்திரம் உண்டாதாக. இதெல்லாம் மனுஷனுக்கு பூமியில் இருக்கிறப்போ கட்டப்பட முடியாது காரியங்கள் சொல்லி பார்க்கிறோம். அவருடைய கேரியர், இங்கிலீஷில் தான் நான் எழுதியிருக்கிறேன். கேரியர், லைஃப், ஃபேமிலி, மினிஸ்ட்ரி அண்ட் அசட் என்று சொல்லி எழுதியிருக்கிறேன். இவனெல்லாம் மனுஷன் கட்டப்பட வேண்டியதை பார்க்குறோம். அதுக்காக அந்த மனுஷன் என்ன செய்கிறான்னா, இதில் ஏதாவது நம்மளால் முயற்சி கொண்டே இருக்கிறான், பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறான். ஆனால் அந்த பிரயாசத்தை அவன் விருதாவாக ஒரு இடத்துல போய் நிற்கிறான். எப்படி நிற்கிறான்னா, அவன் தேவனை விட்டு போட்டு இந்த இடத்துல என்ன செய்கிறான், அதை கட்டுகிறான். தேவனை விட்டு போட்டு அவன் கட்டுகிறதுனாலே ஒரு இடத்துல மனுஷன் எங்கே போய் நிற்கிறான், ஒரு விருதமான காரியம், ஒரு காரியத்தில் போய் நிற்கிறான், ஸ்டக் ஆகி நிற்கிறான். இந்த வசனம் என்ன சொல்றது, கரெக்டாக அவனை டைரக்ட் பண்ணுது. நீ தனியாக பிரயாசப்பட்டு ஒன்றும் செய்யாத, நீ விருதாக வா. உன் பிரயாசம் விருதுங்கிறார். கட்டுகிற பிரயாசம் தான் விருது. அவன் விருதா இல்லை. அது பிரயாசம் பண்ணது விருதாக ஆயிரும். நீ தனியாக கட்டாதே. நீ தனியாக ஒரு காவல் பண்ணி நகரத்தை வீட்டை காவல் பண்ணி நினைக்காத. அது விருதவாயும். தேவன் தான் அதை காவல்காரன். தேவன் தான் கட்டப்பட வேண்டும். அருமையான ஒரு போதனை நம்ம பார்க்கிறோம். தேவன் வசனம் சோத்திரம். மனுஷன் எதையாவது 5 காலத்திலே நம்ம கெட்டி வளர்ந்து ஒரு பெரிய ஆளாக செட்டில் ஆக வேண்டும் உலகத்திலே அப்படின்னு நினைத்து கொண்டு கெட்ட பார்க்குறான். ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்துல விருதாவா ஆவான்கிறதான் வேதம் சொல்லுது. அதே சமயம் அவன் வேதத்தின் அடிப்படையிலே கர்த்தர் கெட்ட சொல்கிறார். அவருடைய இணைந்து அதாவது கர்த்தர் கட்டுவதற்கு ஒப்பு கொடுத்தமானால் அந்த காரியங்கள் நல்லபடியாக கட்டப்படுது. இன்னும் அதனுடைய பசுத்தோட சாட்சியாக இருக்கிறத நம்ம பூமியை பார்த்து கொண்டு தான் வருகிறோம். கர்த்தரால் கட்டப்பட்ட அந்த வாழ்க்கை, கர்த்தரால் கட்டப்பட்ட அந்த அசட், கர்த்தரால் கட்டப்பட்ட அந்த லைஃப், கர்த்தரால் கட்டப்பட்ட அந்த கேரியர், கர்த்தரால் கட்டப்பட்ட அந்த மினிஸ்ட்ரி இன்னும் பூமியை நிலை கொண்டு தான் இருக்குது. அது ஆகுதில்லை. மனுஷனை கட்டினானா அது பாதியில் நிற்கும், பாதியில் மூடப்படும்.
பாதியில் புலம்புவான், நிற்பான், அது தகுதியற்றவனா நிற்பான். இப்படி பார்க்கிறோம். தேவன் என்ன சொல்றார்? ஒரு நாள் கெட்ட முடியாது, நான் அவனை கெட்டிதான்னு சொல்றார். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 35 வாசித்து பாருங்க. நான் அவர்களுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன் அப்படின்றார். அதை நான் தான் கட்டுவேன். மனுஷன் கட்டினா அது விதமாயிரும். நான் கட்டுறேன் கெட்டித்தாரே என்று கதை சொல்லுறார். உன் வாழ்க்கையை நான் கட்டுறேன்னு சொல்லுறார். ஐ வில் பில்ட் யுவர் கேரியர், ஐ வில் பில்ட் யுவர் அசெட், ஐ வில் பில்ட் யுவர் லைஃப், ஐ வில் பில்ட் யுவர் ஃபேமிலி, ஐ வில் பில்ட் யுவர் மினிஸ்ட்ரிஸ். நான் கட்டுறேன், அது நிலையா இருக்கும் என்று சொல்லி கத்தர் கேட்டினா அது நிலையா இருக்கும், ஸ்டெபிலிட்டியா இருக்கும். மனுஷன் கேட்டினா அது இம்ப்ராப்பரா இருக்கும், இன்காம்பிட்டா இருக்கும், டெஸ்டாய்டா இருக்கும், பாதியில பிரேக் டவுனா இருக்கும், விருதாவாயிரும், வெயினாயிரும். கத்தர் சொல்ற வார்த்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2:35. நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழுப்ப பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். ஒரு ஆளை எழுந்து வச்சு ஒரு நிலையான வீட்டை கட்டுவேன். ஒரு ஸ்டெபிலிட்டி ஹவுஸ், ஒரு ஸ்டேபிள் ஹவுஸ். கத்தர் கட்டுறதா இப்படிதான் இருக்கும் அவரோட ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம கட்டுறதா இன்ஸ்டேபிள், ஒரு ஆட்டம் காட்டிடும் இல்லை. ஒரு நம்ம நினச்சி கட்டிடுவாங்க, இந்த பிரகாரம் வாழ்க்கையை கட்டிடலாம், கவர்மெண்ட் ஜாப்ல அப்படி கட்டி வந்துடலாம், ஆட்டம் தான் காட்டுவாங்க. நம்ம இப்படியே ஒரு பெண்ணை பார்த்து இப்படி கல்யாணம் வாழ்க்கை கட்டக்கூடும், அங்கேயே ஆட்டம் தான் கட்டு. அதெல்லாம் பார்த்துட்டேன், எவ்வளோ வரையும் பார்த்துட்டேன். ஆமாம். அப்புறம் இந்த இதை படித்தா இப்படி வளர்ந்து இப்படி வளர்ந்து இப்படி வரலாம், அதுலேயே ஆட்டம் நினைக்கலாம். படிச்சு சும்மா தான் வளர்க்கலாம். இப்படி நிறைய மினிஸ்ட்ரியில் இப்படி அப்படி அந்த சபையில் ஒரு 10 ஆத்மாவங்களை தூக்கிட்டு வந்துடலாம், பசங்க இருக்கு அப்படின்றாங்க. இப்படிலாம் சொல்லி சில மினிஸ்ட்ரி ஆரம்பப்படுறாங்க. அதுவும் விருது அளவுக்கு நம்ம பார்க்குறோம். ஃபேமிலி லைஃப்பில் ஏதாச்சும் சமாளிச்சு, மனைவி சமாளிச்சு, பையனை சமாளிச்சு நடத்தி கொண்டு போயிடணும் ஃபேமிலி அப்படின்னு. எல்லாம் ஒரு காலத்தில் விருதாவாயிடும். கர்த்தர் தான் கட்டணும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை கட்டணும், கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கட்டணும், கர்த்தர் உங்களுடைய ஆஸ்தி செல்வத்தை கட்டணும், கர்த்தர் உங்களுக்கு ஊழியத்தை கட்டணும், கர்த்தர் தான் உங்கள் வாழ்வாதாரத்தை, உங்கள் கேரியர் கட்டணும். அது ஒப்புகொடுத்து பாருங்க. நிலையான வீட்டை கட்டுவேன். யாரை கொண்டு கர்த்தரை செய்வார்? ஹல்லேலூயா. இது லிட்டரிக்கலாக மட்டும் எடுத்துக்காதீங்க, ஃபிசிக்கல் வீடு எடுத்துக்காதீங்க, ஆவிக்குரிய வீடு பில்ட் பண்ணக்கூடிய ஒரு காரியமாகும். இந்த இடத்துல வீடுங்கிறது முக்கியம் அல்ல, இந்த இடத்துல இது பில்ட்ங்கிறது தான் முக்கியம். பில்ட் கட்டப்பட வேண்டுங்கிறது தான் முக்கியம். அப்போ கட்டப்படுறது வந்து அந்த வீடு பதில் எது வேணாலும் நீங்கள் செஞ்ச அந்த இடத்துல நீங்கள் போட்டுக்கலாம். வீட்டுக்கு பதில் உங்கள் லைஃப் போட்டுக்கலாம், உங்கள் வாழ்வாதாரத்துக்கு போட்டுக்கலாம். இப்படி கட்டக்கூடிய காரியங்களில் நாம் ஆவிக்கு வாழ்க்கையில் கட்டப்பட வேண்டும். ஆவிக்கு வாழ்க்கையில் வளர்ந்து பெற வேண்டும்னா முதல்ல கட்டப்பட வேண்டும். நல்ல பில்டிங் ஸ்ட்ராங்காக இருந்தால் மேலே மேலே செய்யணும், கட்டி கொண்டே போக முடியும். அப்போ கட்டப்பட வேண்டுங்கிற ஒரு காரியமாக இருக்குது. நாம் அதை பிரயாசப்படுறது என்னவா இருப்பது? விருதுவாக இருக்கும். ஏதோ போராடி பார்க்குறோம். ஏன் போராடணும்? கர்த்தரை ஒப்படைங்க, அவரை கட்டுவார். நாம குத்தனார் வச்சு நாம ஒரு செங்கல் எடுத்து சார்ந்து பூசி வீடு கட்டுறது ஈஸியா? ஒரு இன்ஜினியரை ஒப்படுத்தி நீங்கள் வீடு கட்டுன்னு சொல்கிறது ஈஸியா? யாருக்கு எது ஈஸி? நம்ம இன்ஜினியர் நிறைய கேட்பான், நிறைய திட்டம் போவான், நிறைய கேட்பான், எது பொம்பு நம்மளே பொறுமை கட்டிக்கலாம், நல்லா தெரியும், நாங்கள் எங்கள் அப்பாலாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டோம்னா மழை பெஞ்ச என்ன செய்யும்? ஓடுவோம். ஆமாம். லைட்டை வெயில் அடிச்சுன்னா உள்ளது வாட்டர் எடுக்கணும்னு ஒரு கேப், ஒரு லைட் சோர்ஸ் மாதிரி, பிரிப்பல் மாதிரி அது வரும். ஆமாம். நிறையா நம்ம கட்டினாலும் அந்த வாட்டர் வரும். ப்ராப்பராக இன்ஜினியர் கொடுத்து கட்ட வரும். அப்போது அதாவது அந்த ஆள் கட்டினாலும் சரிப்பட்டு வரும். அப்புறம் நம்ம வாழ்க்கைக்குரிய காரியங்களை கெட்டப்பட வேண்டும் சொன்னால் கர்த்தர் தான் கட்டணும். ஹல்லேலூயா. கர்த்தர் தான் ரட்சிப்பு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார், கர்த்தர் தான் ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார், கர்த்தர் தான் அடிமையிலிருந்து வீட்டுக்குள்ள நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கிறார். அப்பதான் இவன் கட்டணையா? வீட்டுக்கு கொண்டதெல்லாம் பேசுமா, கெட்டப்படலாம் இவன் பண்ணுவானா? ஏன்னா இவன் கெட்டப்பட என்ன பண்ணுவான்? தன் இச்சையாக கட்டிக்கலாம், தன் இஷ்டப்படி கட்டிக்கலாம். கர்த்தர் கட்டினா ஒரு கட்டன் ரேட்டாக கட்டுவான் அப்படின்ற ஒரு பயம். அதெல்லாம் போக பாருங்க, கர்த்தர் எப்படி உங்களுக்கு கட்டுறாருன்னு சொல்லிட்டு, எப்படி வாழ்க்கை கட்டுறாருன்னு பாருங்க. அந்த மாதிரி நான் கட்ட முடியும்னா நீங்கள் கேட்டுங்க. நான் வசனம் சொல்கிறேன், அதெல்லாம் கட்ட முடியாது. கர்த்தர் கேட்டுனா நிறையா இருக்கும். அவர் மாதிரி வசந்தமாக சமாதானமாக கட்ட முடியாது. ஆனால் மக்கள் நினைக்கிறாங்க நம்ம செய்வோம், முயற்சிக்கிறோம், கர்த்தருக்கு பலனை கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்கிறார். பலன் தான் கொடுத்துருக்கா, அதிகாரம் யார் கொடுத்துருக்கார்? அவர் நான் தான் கெட்ட வேண்டும் சொல்லியிருக்கார். அதனால இந்த பொறுப்பை கர்த்தர்கிட்ட ஒப்படைச்சு அதை அந்த ஆள் செய்ய வேண்டும். கெட்ட வேண்டிய வேலை கர்த்தரோட வேலை, ரட்சிக்கிறது கர்த்தரோட வேலை என்றால் அந்த ரட்சிப்பில் வளர்ந்து கட்டப்பட வேண்டியது கர்த்தரோட வேலை தான். அவர் நான் கெட்டதான் சொல்றார், உனக்கு முடியாத சொன்னார் இல்லையே. அப்போ நீயே மனுஷன்
வேஸ்ட்டாக பிரயாசப்படணும் அவசியம் இல்லை. கெட்ட காரியத்தை கத்தருக்கு ஒப்படைப்போமா, கத்தர் நன்மையாக கெட்டுவா. கத்தர் வசனம் சோத்திரம் உள்ளதாக. இங்கே பாருங்க, கத்தர் கெட்டும் போது அதுக்கு முன்னாடி நம்ம சில காரியங்களை பார்க்க வேண்டும். முதல் காரியம், கத்தர் ஒரு காரியத்தை கெட்டுறதுக்கு, நம்ம மனுஷரை கெட்டுறதுக்கு, அவர் வந்து தலையிடுறதுக்கு அதுக்கு அனுமதிக்கிறாருன்னு பார்க்கணும். உன் வாழ்க்கை கட்டப்பட வேண்டிய காரியத்தை அவன் முதல்ல இந்த காரியத்தை நம்ம செய்யறதுக்கு முதல்ல அனுமதிக்கிறாரா அப்படின்றத பார்க்கணும். ஏன் கத்தர் தான் ஏன் கெட்டணும் அப்படிங்கிறது நாங்கள் சொல்ல வரலாங்க. மனுஷனுக்கு காரியம் ஏன் விருதாவாகுது அப்படின்றது சொல்ல வரேன். ஒரு 3 பாயிண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், 1 நாளாகவும், அது 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 17 வாசிங்க. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 17 வாசிங்க. முதல்ல நாம கெட்டணும் அவசியம் இல்லை, கத்தர் தான் கெட்டணுங்கிறதுக்கு ஒரு பெர்மிஷன் கத்துட்டு நாம அதை நாம செய்யலாமாங்கிறது ஒரு பெர்மிஷன் வாங்கணும். கத்தர் அதுக்கு அனுமதிச்சா, கத்தர் ஒரு காரியத்தை கெட்டுறதுக்கு அனுமதிச்சான்னா அது கட்டதே கெட்ட போதான்னு அர்த்தம். கத்தர் நம்மளை கெட்டுறதுக்கு ஒரு காரியத்தை அனுமதிச்சாருன்னா அது யார் கெட்ட போதான்னு அர்த்தம்? கத்தரே கெட்ட போதான்னு அர்த்தம். கத்தர் முதல்ல அனுமதி கொடுத்தாலும் பாருங்க, அனுமதி கிடைக்காம நீங்க கெட்டாதீங்க, அது விருதாவாக. மனுஷனுடைய காரியத்தை ஏன் விருதாவாகுது அப்படின்னா கத்தருடைய பெர்மிஷன் இல்லாம, கத்தர் சித்தம் இல்லாம செய்யற போது விருதாவா மாறி. வாசிக்கலாம். ஏழாம் வசனம், 2 சாமுவேல் 17ஆம் வசனம். கரெக்டா வாசிங்க. 2 சாமுவேல் 7ஆம் வாசிக்கிறது. வீடும் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், ராஜஸ்தலம் என்றென்றைக்கும் நிலைபெற்றிருக்கும் என்று சொல்லச் சொன்னார். நாத்தான் இந்த எல்லா வார்த்தைகளின்படியும் எல்லா தரிசனத்தின்படியும் தாவீதுக்கு சொன்னார். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து 27 உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தராயிருக்கிற நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர். ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியானுக்கு மனதைரியம் கிடைத்தது. இது வந்து தெரியும், எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். கர்த்தர் வந்து ஆண்டவர் ஒரு வீடு கட்டப்போற சொன்னோடனே, நீ வீடு கட்டாத பையன் வீடு கட்டுவான், அதுக்கு பிறகு நான் உனக்கு வீடு கட்டி தருவேன் என்று சொல்லி நீ கெட்டதுக்கு தேவ சித்தம் இல்லைன்னு சொல்ல. சரியான வசனங்கள் எங்கே இருக்குன்னா 1ஆம் அதிகாரம் 1 நாளாகும் 17:4-25 வாசிங்க. 4 வாசிங்க 25 வாசிங்க. 1 நாளாகும் கரெக்டாக அந்த வேர்டில் இருக்கும். 17 4ஆம் வசனம் 1:25 1 நாளாம் 17:4 வாசிங்க. நான் வாசமா இருக்கேன், நீ எனக்கு ஆலயத்தை, நான் வாசமா இருக்கிற நீ எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம். பெர்மிஷன் டினைடு. பார்த்தீங்களா? அதான் ஃபர்ஸ்ட் தாவீது அருமையாக கேட்டார், இந்த வீடு நான் கெட்ட போறேன் என்ன. ஆனால் நான் தான் சொன்னாரு, சரி மனதுலாம் செய்ய அப்படின்னார். நான் கத்தர் அதை என்ன செய்யல, முதல் நம்ம ஒரு காரியத்தை செய்ய கத்த சித்தம் இருக்கா. அப்போ கத்த சித்தம் இருந்தால் தான் அவர் அதை எதுக்கு சொல்கிறார், மனுஷன் தன்னோட பிரகாரம் இஷ்ட பிரகாரம் நமக்கு ஒரு பலன் இருந்து எதாவது செய்வோம். ஆனால் அது கத்தர் கெட்டுவாரா அப்படின்றத பார்க்கணும். நம்ம செய்ய போத கத்தர் துணைந்து கெட்டணும் அப்படின்னா முதல்ல அவர் சித்தத்தை போல அறிஞ்சிக்கணும். தாவீது அவர் சித்தம் இல்லைன்னு சொல்லி நிப்பாட்டிட்டாரு. ஏன்னா அவருக்கு இன்னொரு பதில் கிடைச்சு, நான் கெட்ட வேண்டாம்னா யார் கெட்ட வேண்டாமே அப்படின்னு பார்க்கும்போது பையன் கெட்டவான்னு சொல்லணும்னா அவர் ஆஃப் பண்ணிட்டார். அதில் 25 வாசிங்க. அதிலே 25. உனக்கு வீடு கட்டுவேன் என்று என் தேவனாகிய நீ உன் அடியானை செவி கேட்க வெளிப்படுத்தினேன். தேவன் வசனம் சோத்திரம் உண்டாதாக. நீ கட்ட வேண்டாம், நான் உனக்கு கட்டித்தரேன், நீ எனக்கு கட்ட வேண்டாம், எனக்கு கட்ட வேண்டிய சாலமோன் கட்டுவான், உன் பையன் கட்டுவான் சொன்ன உடனே அவர் சப்ஜெக்ட் என்ன செஞ்சாரு, ஸ்டாப் பண்ணிட்டார். முதல்ல பாருங்க, கத்தர் கட்டணும் அப்படி கத்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை பில்ட் பண்ணணும், கத்தர் உங்களுக்கு லைஃப்பை பில்ட் பண்ணணும். முதல்ல அந்த காரியத்தை குறித்து நீங்கள் செய்யலாமான்னு சொல்லி தேவன்கிட்ட கேட்கணும். அப்படின்னா தான் தேவன் அதுக்கு கெட்டுவார். அவர் சித்தம் அவர் பெர்மிஷன் வாங்கும் முதல்ல அவர் சித்தம் தான் அறியணும். இல்லைன்னா கத்தரை மனுஷன் விருதாவாக கட்ட போகிறாங்கிறது முன்னாடி அறிஞ்சு அதை ஸ்டாப் பண்ணிடுவார். கத்திரபோசம் சோத்திரம் இல்லாதாக இந்த தேவ ஜனங்கள் நிறைய காரியத்தை விட்டுறாரு. நமக்கெல்லாம் பலன் இருக்கு, ஆண்களுக்கு எல்லாம் செஞ்சேன், அப்படி எல்லாரையும் செஞ்சிட முடியாது. கத்தரை கட்டணும், கத்ததான் கட்டணும் ஒப்பு கொடுத்தீங்கன்னா கத்தரை செய்யறதுக்கு பெர்மிஷன் வாங்குங்க. இல்லைன்னா உங்களோட பிரயாசம் என்னவாக தான் இருக்கும், விருதாவாக தான். அவர் ஸ்டாப் பண்ணிட்டார். ஏன்னா
இதுக்கு மீறி நாங்கள் என்ன இருந்தாயிரும் சிக்கலாக போயிடும். பையனாச்சு ஆண்டவராச்சு நம்ம எது போங்கோ அப்படின்னு அந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா அந்த இடத்துல தேவனை அவனை கட்டப்பட்டதுக்கு அங்கே கத்தர் தாவிதுக்கு அனுமதி கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் அப்பாங்க கத்தர். அதனால தான் சில விஷயங்களை கத்தர் கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்து நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஃபஸ்ட்டு இங்கே தேவன் நம்ம அனுமதி வாங்க வேண்டும். இல்லைன்னா மனுஷன் கெட்ட என்ன செய்வான், விருதாவாயிரம் பேஸ்ட் பண்ணிடுவான். ஃபர்ஸ்ட் ஒன்று. ரெண்டாவது கத்திரவசம் சூத்திரம் இல்லாதாக நீங்கள் அது கட்டும் போது கத்திர அனுமதி வாங்கி கட்டும் போது உங்களுடைய எண்ணங்களோ தவறுகளோ அதான் சரி உங்களுடைய எண்ணங்களோ காரியங்களோ தவறாச்சு தப்பாச்சு அப்படின்னா கத்திர அதை பிளாக் பண்ணிடுவாங்க. அதை செஞ்சுறது தடை செய்யலாம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 4, 6, 8 தமக்குன்னு நம்மலாம் சேர்ந்து ஒரு காரியத்தை கட்டுவோம், ஒரு பாபேல் அதாவது ஒரு டவர் கட்டுவோம், ஒரு கோபுரத்தை கட்டுவோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் அதை கத்தரை தடை செய்யறான். ஏன்னா கத்தோட பெர்மிஷன் இல்லாமல் ஆரம்பித்து அவன் வேறு என்னங்கனால அதை கட்டுறார். கத்தரை உடனே தடை செய்கிற பிளாக் பண்ணுவார். ஃபஸ்ட்டு பெர்மிஷனை டினை பண்ணுவார். மனுஷன் கட்டக்கூடாது, நான் தான் கட்டுவேன் அப்படிங்கிறதுக்காக சில மனுஷன் செய்ய போகிறத டினை பண்ணுவார். ரெண்டாவது அது மெத்தட் சரியாக இல்லைன்னா என்ன செய்யறது, உடனே அதை பிளாக் பண்ணுவார். வாசிக்கலாம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 4. தேவனை விட்டு இவங்க கட்ட ஆரம்பிச்சாங்க. எண்ணமே மாறி போச்சு. கர்த்தரை தான் அதை கட்டணும் செய்ய தொடங்கினார்கள். They have started the work without the God's plan. கடவுள் துணை இல்லாமல் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் ஒன்றும் தடைய வராது. நாம் நினைச்ச அழகா கட்டி போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. கர்த்தர் கட்டாதான் அதை செய்யாது நிலையா இருக்கும். இல்லைன்னா அதை செஞ்சிடும் கர்த்தர் அதை செஞ்சிருவாரு, தடை செய்வார். வாசிக்கலாம். அடுத்த வருஷம் 8. இங்கே யாரோட பிரயாசம் வெறுவாச்சு, மனுஷோட பிரயாசம். அவங்களை கட்ட முடியுங்க. வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரே இதுன்னு நினைச்சாங்க. ஒரே இது இருக்குன்னு நினைச்சு சரிதான். அதை கட்டு வார்த்தை சொன்னாங்க, நம்மளுடைய பேர் விளங்க ஏதாவது செய்வோம். கர்த்தர் நாமம் தானே விளங்கணும். நம்ம பேர் வந்து என்ன பண்ணணும், இத்தனை காலத்துக்கு பேர் இருக்கும். தேவபசம் சோற்றம் உண்டாதாக. அதனால மனுஷன் தன்னுடைய எண்ணங்களில் தப்ப வைத்துக் கொண்டு தன்னோட சிந்தையில் ஒரு அசூசி வசிக்கொண்டு அவனோட காரியத்தை கெட்டப்படுமானால் கர்த்தரே அதை செஞ்சுடாத தடுத்துடுவார். இப்படிதான் மனுஷோட பிரயாசம் என்னமா வருது, விருதமாக. இது பில்டிங் கட்டுறது மாற்றமில்லை, நம்ம பில்ட் பண்ணுற எல்லா காரியத்தையும் ஞாபகம் வேண்டும். நாமளே ஃபேமிலியை பில்ட் பண்ணிக்கலாம் சொல்லி ஏதாவது ஒன்று செஞ்சக்கூடாது, எடுத்து கட்டிடக்கூடாது. நாமளே ஆசை கட்டிக்கலாம், வீடு கட்டிக்கலாம் சொல்லி ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்துடக்கூடாது. லோன் வாங்கி எதாவது எடுத்தோம்னா என்ன இடம் நிப்பாட்டிடுவார். நாமளே நம்மளோட லைஃப்பை கட்டிக்கலாம், நம்மளோட வாழ்வாதாரத்தை ரெடி பண்ணிக்கலாம். இது வரையா பிஸ்னஸ் ஆரம்பிச்சு அப்படி பண்ணிக்கலாம். அதுவும் கற்று சித்தமெல்லாம், அதாவது அவருக்கு பிரியமெல்லாம் கற்று மகிமை கண்டு செய்யலைன்னா கற்று நிப்பாட்டுவார். நாமளே ஃபேமிலி காரியங்களை மினிஸ்ட்ரி காரியங்களை இப்படி மாற்றி அமைச்சு செஞ்சுக்கலாம் முடியாது. கர்த்தர் நடுப்புறதை செஞ்சுவார், ஸ்டாப் செஞ்சுவார். உங்களோட பிரயாசமாக மாறிடும், விருதமாக மாறிடும். கர்த்தர் கட்டப்பட நம்ம அனுமதி கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தரே அந்த காரியத்தை கட்டுவதற்கு நாம் என்ன ஒப்புதல் கொடுக்க வேண்டும். நாம் அந்த காரியத்தை ஒதுக்கி தேவனத்திலே அந்த காரியத்தை செய்யும் போதுதான் அது விருதாவாக ஆகாது. தேவன் பசங்க சோத்திரம் இல்லாத. ஆகையினால நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் சரியா இல்லைன்னா அந்த காரியம் கட்டப்படாது. கர்த்தர் அதை தடுத்துருவா. நம்ம எண்ணங்கள், நம்ம சிந்தனைகள், எண்ணங்கள் எல்லாம் கர்த்தர் கட்டப்படுறது ஏதுவாக இருந்தால்தான் அது தொடர்ச்சியாக கட்டப்படும். இல்லை மனுஷோட பிரயாசமாக விருதமாக மாறிடும். கர்த்தர் பசங்க சோத்திரம். மூணாவது, கெட்டது கெட்டி கொண்டிருக்க கெட்டினது ஒரு காரியங்கள்ல ஒரு அசுசியம், ஒரு சுத்தம் இல்லாமல் இருந்தால் கர்த்தர் அதை செஞ்சுருவா, இடித்து போவான். மனுஷன் கெட்டிடுவான், கெட்டிட்டு ஏதாவது பிரயாசப்பட்டு கெட்டிடுவான். அப்புறம் வாழ்ற போது கண்டதெல்லாம் ஒன்று உள்ள வச்சிருவான். ஒரு காரியத்தில் அப்படிதான் கஷ்டப்பட்டு வேலைக்கு வாங்கிடுவான். வேலைக்கு போனதுக்கப்புறம் அவன் சண்டையானே வருதில்லை. நானும் சாதனை அடிக்கடி பேசுவான். ஐயா
வந்து ப்ரைவேட் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் ஐயா, சண்டையே வீட்டில் விடுங்க, சோம் பண்ணுங்க அப்படிமா. உடனே நம்ம அதுக்காக தெரிவிப்போம். கரெக்டாக ஒரு 6 மாதத்தில் பிரயாசம் போட்டு நல்ல வேலை வாங்கிடும். 12,000 ரூபாய்க்கு கூலி கிடச்சிருந்தாரு, 40,000 50 சம்பளமா வாங்கிட்டு போகிறேன். நானும் சாலி பேசுவோம், ஐயா அவங்க ஒரு சிவில் இன்ஜினியர் கஷ்டப்பட்டு ஐயா கேட்டு வேலை வாங்கிட்டாரு. இப்போ மெட்ராஸ் போயிட்டா முதல் காரியம் பாருங்க, சண்டே ஆரம்பிக்க போகணும் பாருங்க அப்படின்னு. அதே மாதிரி 50 ரூபா சம்பளம் வந்தேன், எங்கேயா விட்றாங்க, நைட் டியூட்டியில் போட்டு ஒர்க் பண்ண வச்சுட்டாங்க, காலை 6 மணி தான் விட்டாங்க அப்படின்னு. பார்த்தீங்களா எப்படி மாறுது பாருங்க. அதாவது கெட்டப்பட்டதுக்கு அப்புறம் அவங்களோட காரியத்தில் நிலைநிற்க முடியாது. ஏன்னு சொன்னால் அவன் அங்கே என்ன கொண்டு வந்துடுறான், பசுத்தை இழந்துடுறான், தேவையில்லாத உள்ள கொண்டு வந்துடுவான். 6ஆவது கட் பண்ணிட்டான், போச்சு. 6ஆவது கட் பண்ணால் தேவையோட தொடர்பு போச்சு. அப்புறம் டெய்லி 6 நாள் பண்ண ஜபமும் போயிடும். அப்புறம் ஜபம் பாதுகாத்து கொண்டு இருக்கிற பரிசுத்தமும் போயிடும். அப்புறம் பிள்ளையோட சுற்றுவான். கடைசியில் ஒரு நாள் பார்க்க போனால் அந்த பையன் வந்து ஒரு இந்து பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாவில் போட்டுருக்கான், கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்பா கேட்கும்போது இதை பற்றி அங்கே யாரும் ஒன்றும் பேசக்கூடாது அப்படின்னு அவங்க அதிகப்பட்டு தாங்களே கெட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அது கர்த்தர் இடித்து போடுன்னு சொல்கிறார். வாசிக்கலாம் யோவான் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நீங்களாக கட்டிட்டு கர்த்தர் கட்டினா சொல்லிட்டு வச்சு பண்ணீங்க அப்படின்னா அந்த நிச்சயமாக அசுசி இருக்கும். அது பசுத்தம் இல்லாமல் இருக்கும், தேவையில்லாத இருக்கும். அதை நீக்கி போட முடியாத கர்த்தர் இடித்து போட்டுருவார். மனுஷன் பிரயாசம் அங்கே விருது ஆக்கி போடுவார். கர்த்தரை தான் மேம்படுத்துறது, கர்த்தரை தான் இருக்கணும். அந்த இடத்துல கர்த்தர் கேட்டினா தான் கர்த்தர் தான் இருப்பார். மனுஷன் கேட்டினா எல்லாரும் உள்ள இருப்பாங்க. கர்த்தர் கேட்டினா கர்த்தர் தான் நாளே இருப்பாங்க. அவே நாளையா வாசிக்கலாம். கர்த்தர் வசனம் சோத்திரம். அதுக்கு முன்னால் பார்த்தா யாரெல்லாம் இருந்தான்னு பாருங்க. அதுக்கு முன்னால் வசனம் வாசிங்கன்னா 17 வாசிங்க. அப்போ 16 வாசிங்க. கர்த்தர் வசனம் சோத்திரம் உண்டாதாக. கெட்டின வீட்டிலே அதனுடைய மகிமையை அழித்து போகத்தக்கதாக அவங்க என்ன செய்கிறாங்க. ஒரு 14 வசனம் வாசிங்க. 14. கதிர்வசம் சோத்திரம் உள்ளதாக. புறா இருக்கலாம், மாடுகள் இருக்கலாம், ஆடுகள் இருக்கலாம். என்ன இவங்களாம் காசுக்கார ஃபைனான்ஸ்கார உட்காந்துருக்காங்க. இதுக்கு ஆலயத்தை கட்டி வச்சுருக்குது. ஆத்துமா ரசிக்க போடுறதுக்கு தேவனை தொழுது கொடுக்க ஆலயத்தை கட்டினோம்னா அதை தவிர இந்த எல்லா வேலையும் இங்கே செஞ்சுருக்காங்க. அப்போ பாருங்க, உடனே கத்துறத சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, இப்போ உங்களை விரட்டுறேன், நாளைக்கு நடந்து பார்த்தோம்னா நீங்கள் இடித்து போட்டு புதுசாக கட்டி விட்டார். 46 வருஷம் கட்டினா நாளையம்மா 3 நாள் இடிச்சு வந்து திருப்பி கட்டுன்னு சொல்கிறார். 7 வருஷம் சோற்றம் தானே. அப்போ பாருங்க, நான் அடிக்கடி மோனிட்ட சொல்கிறேன் அதுதான் யோகா இல்லாத ஏற்பட நம்ம சபை நடக்கலையா. 46 வருஷம், அது 46 வருஷம், இது 46 வருஷம். ஐயா போன உடனே இங்கே எல்லாம் காசுக்கார உள்ள வந்துட்டாங்க, அது வந்துட்டாங்க, இது வந்துட்டாங்க. ஒரு சுற்றி இருக்கிறாங்க, சிரிப்பாக சுந்தரி அது இது ஒன்றும் கிடையாது. நல்லா யோசனை பாருங்க, அது ஒன்று தான் அப்படின்பேன். ஆனால் கத்த திரும்ப கெட்டவர் பாருங்க அப்படின்பேன். அது ஒரே சிரிப்பாக இருக்கு. இல்லையா எங்கே கொண்டு எங்கே போக்குறீங்க அப்படிதான் நீங்கள் பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு சொல்லுங்கள். 7 வருஷம் சோத்திரம் உண்டாக. கத்தர் கட்டலைன்னா, கத்தர் கெட்டினதை நீங்கள் வந்து உங்கள் பிரயாசத்துக்கு யூஸ் பண்ணினா அதை விருதாவாக்க முடியாத அதை இடித்து போடுவாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால் மனுஷோட பிரயாசங்கள்லாம் அங்கே விருதாவாக காரணமே கத்தர் கட்டுறதுக்கும் கத்தர் தலையிடுறதுக்கும் கத்தர் தங்குறதுக்கும் கத்தர் வாசமாகிறதுக்கும் இவங்க என்ன செய்யல, அனுமதி கொடுக்கல. கெட்ட வரைக்கும் ஆண்டவரே ஆலயத்தை கட்டுமா, கெட்டதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த ஆலயத்தை வேறமாக பயன்படுத்திக்கிறாங்க. அந்த ஆலயத்தை வேறமாக தன்னிச்சையாக எடுத்து பயன்படுத்துறாங்க. அவசியப்பட்ட பூட்டிக்கிறாங்க சில இடத்துல. கொடுமையான வேதனை. 7 வருஷம் சோத்திரம் உண்டாத. கர்த்தரை இடிச்சு கட்டி போவார். உங்க பிரயாசம் வேஸ்டா போயிடும். 7 வருஷம் சோத்திரம் உண்டாதாக.
கர்த்தரோட ஒரு கதை கட்டினானா மனுஷால தங்கி தாவறது தேவனை ஆராதிக்கிறது, அதை விட்டு கொண்டு கூட்டுறது, இவன் தனியாக இடிக்கிறது, இந்த வேலைலாம் வச்சுக்கூடாது. கர்த்தர் அப்புறம் அவர் இடிக்க ஆரம்பிச்சாருன்னா அப்புறம் வேற மாதிரி மாறி தேவன சோத்திரங்க. ஆகிய அந்த 3 காரியங்களை நம்ம பார்க்குறோம். மனுஷனுடைய பிரயாசம் எப்படி விருதாவாக பார்க்குறோம். அனுமதியுமாக கேட்டுக்கிறான் ஒரு காரியத்தை. அப்புறம் தேவனுடைய சித்தம், அதாவது தேவனுக்கு எதிரான ஒரு நினைவுகள் இருந்து ஒரு காரியத்தை கேட்கிறாங்க. இன்னொன்று தேவனுக்கு பிரியமான காரியங்களுக்காக அந்த கெட்ட இடத்தை பயன்படுத்துகிறான். கர்த்தர் இதை இடிக்கிறார், இதை தடுக்கிறார், இதுக்கு பெர்மிஷன் கொடுக்கறதில்லை. இப்படிதான் வச்சுக்கலாம். கர்த்தர் தேவ சித்தம் இல்லாமல் செய்கிறது எல்லாமே பெர்மிஷன் கொடுக்கறதில்லை. அது பெர்மிஷன் டினை பண்றார். மனுஷன் கெட்டதுக்கு பெர்மிஷன் டினை பண்றார். அடுத்தது மனுஷன் கெட்ட ஆரம்பிச்சோடனே அது வந்து தேவனுக்கு விரோதமாக இருக்கும் பட்சத்தில் அதை தடை செய்கிறார். 3வது தேவனுக்கு பிரியமான காரியத்தை அந்த கட்டணத்தில் மனுஷன் கொண்டு வந்த உடனே அதை உடனே இடித்து போடுன்னு சொல்லி எச்சரிக்கிறார், அதை விரட்டுகிறார். ஆகையினாலே இங்கே மனுஷன் பிரயாசம் ஏன் விருதாவது அப்படின்னா தேவனுக்கு சித்தம் அறிந்து கட்டுறதில்லை, தேவனுக்கு ஏற்ற நிலைகளோடு கட்டுறதில்லை, தேவனுக்கு பிரியமான காரியங்கள் உடையத்தக்கதாக இந்த கட்டணம் தாங்கும்படியாக அவன் செய்வதில்லை. மனுஷன் பிரயாசமானது விருதாவாகிறது. இப்படிதான் மனுஷன் பிரயாசம் விருதாவாகிறது. இது தாய் நல்லா அறிஞ்சு கொண்டார். எதுக்கு ரொம்ப கத்தனே கட்டிடும், அவரே நாளைக்கு தங்கிடுவார், அவரே அதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருவார், ஃபுல்லாக நாளைக்கு கட்டி முடிச்சுருவார். தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாதாக. அதனாலே கர்த்தர் சொல்கிற வார்த்தையே அப்படிதான். மனுஷன் பிரயாசம் எப்படி விருதாக்குங்கிறத காண்பிக்கிறார். தேவ சித்தம் பெர்மிஷன் இல்லாமல் எந்த காரியத்தையும் வாழ்க்கையோ நம்முடைய லைஃபோ அதாவது நம்மளுடைய கேரியரையோ அல்லது நம்ம அசட்டையோ அப்புறம் நம்முடைய ஃபேமிலி லைஃப்லையோ மினிஸ்ட்ரியோ தேவ சித்தம் இல்லாமல் என்ன செய்ய முதல்ல கெட்ட ஆரம்பிக்கக்கூடாது. கர்த்தர் அதுக்கு அனுமதிக்க வேண்டும். அடுத்தது கெட்ட ஆரம்பிக்கும் போது பெருமைக்காக எதாவது கட்டிடாதீங்க, கர்த்தர் அதை தடை செய்வார். 3வது அது அசுசி இருக்குன்னா கர்த்தர் அதை இழுத்து போவார். வேறு சந்தோஷம் உண்டாது. நிறைய வாழ்க்கையில் சில இச்சையினால் சில கல்யாணம் கட்டிக்கிறாங்க, நீங்கள் டைவர்ஸ் பண்ணி இழுத்து போவார். நிறைய வாழ்க்கையிலே கர்த்தர் சித்தம் அறியாமல் தனக்கு பெருமை வரத்தக்காக ஏதாவது செஞ்சுறாங்க, கர்த்தர் தடையே செய்கிறார். அது அப்படி இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். சில இடங்களுக்கு சில ஆட்களுக்கு பெர்மிஷனே கிடையாது இந்த காரியத்தை கட்டப்படுறது. லைஃபோ வாழ்க்கையோ ஒய்ஃப் கட்டுறது எதுவுமே பெர்மிஷன் கிடையாது. 30 வயசுல இருக்கும் சில ஆட்களுக்கு இன்னும் வாழ்க்கை கட்டப்படாமல் இருக்கு, பெர்மிஷன் இன்னும் கிடைக்கல. தேவன் எல்லா மேட்ரிமோனியும் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அந்த ஆள் யாருக்கு ஒப்பு கொடுக்கணும்? ஒப்பு கொடுக்கணும். நம்ம ஏதாவது பண்ணி பயோடேட்டாவில் போட்டேடா பெங்களூரில் 32 lakhs per annum அப்படின்னு போட்டால் இன்னொரு ரசிகர்களுக்கு சூன்னு கீழே வச்சுட்டு இருக்கிறாங்க. தேவவசம் சோத்திரம் இல்லாத அப்படிலாம் கிடைக்காது. நீ பஸ்ஸில் வாழ்க்கை கற்றுக்க ஒப்பு நல்ல மனைவி கற்றுக்கு தருவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்வாதாரம் கட்டுறது கற்றுக்க ஒப்பு கொடு, நல்ல வேலை கற்றுறோம் தருவா. ஹல்லேலூயா. அவர் அதை பில்ட் பண்ணுவார். ஒரு ஃபேமிலி காரியத்தை கற்றுக்க ஒப்பு கொடு, அவர் அதை பில்ட் பண்ணுவார். தடை செய்ய மாட்டார். அவர் கிட்ட வந்தால் அது பிளாக் ஆகாது, பெர்மிஷன் டினை ஆகாது, அப்புறம் அதை டெஸ்ட்ராய் பண்ண மாட்டார். இந்த இங்கிலீஷில் நான் 3 காரியம் எடுத்திருக்கேன். பெர்மிஷன் டினை ஆகிடும். 2வது God will block the man's house. 3வது அதாவது மனுஷன் மேன்ஸ் ஹவுஸும் போல மேன்ஸ் பில்டிங் போட்டிருக்கிறேன். மனுஷன் சில கட்டுறதை கற்று பிளாக் பண்ணுவார். 3வது அப்படி கட்டிட்டு அது சரியில்லைன்னா அதை என்ன செய்வார்? டெஸ்ட்ராய் பண்ணுவார். டெஸ்ட்ராய் பண்ணுவார். 3 நடக்கும். அப்போதான் மனுஷோட காரியம் இன்னைக்கு இது விருதாவாக இருக்குது, இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, மேலே ஏறி போகல கஷ்டப்படுறாங்க. கத்தோட சோத்திரம் உண்டாத. இப்போ பாருங்க, இப்போ கத்தோட காரியத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்குறோம். அப்போ ஒப்பு கொடுக்கும்போது அதை எப்படி டெவலப் மட்டும் பாருங்களேன். 2 காரியம், அதாவது ஸ்பிரிச்சுவல் லைஃப்னாலும் சரி, ஃபிசிக்கல் பில்டிங்னாலும் சரி, கத்தர் இந்த வசன பிரகாரம் தலைவசன பிரகாரம் நீங்கள் ஒரு காரியத்தை கட்ட போகிறீங்க. ஃபேமிலியோ அசட்னா வீடு, ஃபேமிலியோ அசட்டோ ஊழியமோ, கேரியர்னா வாழ்வாதாரம், லைஃப் வாழ்க்கையோ நீங்கள் கட்டப்படணும் அப்படின்னா கத்த 2 விதமான எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கிறார். மனிதன் இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஏசுவே சொல்லியிருக்கிறார். ஏசுவே டேரக்டாகவே சொல்லியிருக்கிறார். அந்த 2 பிரகாரம் நம்ம செய்வோம். அது கத்த விஷயம் அனுபவிப்போம். முதல்ல பாருங்கள், ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை பாருங்கள். மற்ற 7ஆம் அதிகாரம் 24, 25, 26, 27 நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக வாழ்க்கையானது வசனத்தினால் கட்டப்பட்டிருக்கணும். அவன் தான் எந்த இஷ்யூஸ் வந்தாலும் என்ன போராட்டம் வந்தாலும் அவன் விசுவாசம் நிலைத்திருப்பான். யார் சொன்னாங்களோ சொல்லி நீங்கள் ஆன்மீக வாழ்க்கை கட்ட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அது திடீர்னு ஒரு சின்ன சைக்கிள் பஞ்சரான விசுவாசம் வந்து ஓடிடும். நல்ல உற்சாகமாக வருவான் சைக்கிள். ஐயா கூப்பிட்டாங்க, அண்ணன் கூப்பிட்டாங்க, எல்லாம் வருவாங்க.
எங்கள் அண்ணன் என்ன பேர் அப்படின்னா நானும் திரும்பி வருவாங்க. வண்டி பஞ்சராகவும் அதோட ஆராதனை கழிச்சுவான், முழுக்க போட்டுவான். அவன் எங்கே கட்டப்படலை? வசனத்தால் கட்டப்படலை. ஸோ பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா கர்த்தர் சொன்ன பிரகாரம் வாழ்க்கையில் கட்டப்பட வேண்டும். கர்த்தர் சொன்ன பிரகாரம் விசுவாசம் நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தர் சொன்ன பிரகாரமாய் பசுத்துவம் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நீ கட்டிக்கொண்டே போகலாம். எத்தனை மழை வந்தாலும் சரி, எத்தனை இடி வந்தாலும் சரி, அது ஸ்ட்ராங்காக அது நிற்கும். வாசிக்கலாம். மற்ற 7, 24, 26, 27. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருமழை வரலாம், பெருவெள்ளம் வரலாம், காற்றடிக்கலாம், அந்த வீட்டின் மேல் மோதியும் வீட்டு மேல் மோதலாம், அது விழவிடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னப்பறம் அவங்க ஆகிய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? சரியான வாக்குத்தத்தத்தில், சரியான வசனத்தில் நீங்கள் நிலைத்திருந்தே, ஆனால் சரியான அழைப்பில் நிலைத்திருந்தான, மழை வந்தான, காற்றடிச்சான, வீட்டு மேல் மோதனான, இட் வில் பி கெட்டிங் ஸ்ட்ராங். ஹல்லேலூயா. அப்படிதான் இருக்கும். இல்லைன்னா சின்ன ஒரு பிரச்சனைக்கு ஆடி போகிறாங்க. குசு குசு குசுன்னு ஆறாவது உச்சாமல் வருவார், எல்லாமே செய்வார். திடீர்னு ஒரு சோகமாயிட்டார். என்ன கேட்டால் 1ஆம் தேதி போடுற சம்பளத்தை 5ஆம் தேதி போட்டாங்க. மோகம் அப்படி மாறி போச்சு. பூ வாங்கின மாதிரி. இல்லை 2ஆம் தேதி டியூ எடுத்துருவான், 2ஆம் தேதி டியூ எடுத்துருவானா. சம்பளம் அன்றைய பக்கம் 5ஆம் தேதி தொடர்ச்சியாக கவர்மெண்ட் லீவ் வந்துருக்குது. என்னையா உன் விசுவாசம் எவ்வளோ? 4 நாள் அப்படின்னா 4 நாள் விசுவாசமையா அப்படின்னு இல்லையா? அது அங்கே டியூ பண்ணி சங்கடமாக இருக்குது. பெரிய சோதனை கொடுத்துருப்பாங்க. மழை பெஞ்சா இருக்கும், பார்த்துக்கோங்க. அவள் கண்மையின் வசனத்தில் ஆவிக்கு வாழ்க்கையில் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா சின்ன பிரச்சனை வந்தாலும் நீங்கள் இடம் மாட்டீங்க, பெரிய பிரச்சனை வந்தாலும் இடம் மாட்டீங்க. ஹல்லேலூயா. அது 4 விஷயம் அதில் போடப்பட்டிருக்கு. அது என்ன போட்டு ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த வீடு இடியதுக்கு ஒரு பெரிய எதிரி வந்தாலோ, ஒரு ராஜா வந்தாலோ, ஒரு வீரர் வந்தாலோ அது இடித்து போகணும்னு போடலை. அது என்ன போட்டிருக்குது? ஃபுல்லாக இயற்கை காரியங்களாக போட்டிருப்பாங்க. பெருமழை, பெருங்காற்று, பெரு வெள்ளம், அதில் 3 நாள் என்ன செய்யறது? விழாது. ஹல்லேலூயா. வாசிக்கலாம். வாசிக்கலாம். அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டது. இயேசு கிறிஸ்து மேல் அஸ்திபாரம் போடப்பட்டது. அப்புறம் நான் சொல்லி இந்த வார்த்தையை கேட்டு இவைகளை செய்யாதிருக்கிறவங்களோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். இப்படிதான் மனுஷன் விருதாவாய். மனுஷன் கெட்டதா ஏன் விருதாவாதுன்னா அவன் கெட்டது எதுவுமே வசனம் மேல இல்லை, கண்மலை மேல இல்லை, எல்லாம் மணல் மேலே கட்டிட்டு இருக்கான். அவனும் மண்ணுக்கு போகிறான், மணலும் தான் இருக்குது. மணல் மேலே கட்டுறதுனால எதுவுமே அங்கே ஸ்ட்ராங் கிடையாது. வாசிக்கலாம். மனுஷன காரியம் விருதாவாக இருப்பாங்க. பெருமழை சொரிந்து, பெருவெள்ளம் வந்து, காற்றடித்து, விழுந்தது. அழிந்தது. 7 வருஷம் சோத்திரம். நல்ல உற்சாகம் வராங்க. ஞானசனம் எடுத்தாங்க. வேகமாக ஒரு நம்ம தெரியுமா, ஒரு 3 வாரம் வந்தால் உடனே நம்மளுக்கு ஞானசனம் கொடுத்துருவாரு. கொடுத்து அடுத்த 5ஆவது 15 எல்லாம் கலந்துட்டாங்க. அப்படி போயிட்டு 2 வருஷத்தில் மாப்பிள்ளை பார்த்து இப்போ போன போது கல்யாணம் முடிச்சிட்டாங்க. பொண்ணு 2 இருந்தாங்க. கேட்டல அது அவங்க எங்கே கட்டலாமே? கண்மலை மேலே கட்டலை அந்த வாழ்க்கையை. தேவன் கட்டுறது ஒப்பு கொடுக்கல. தேவன் கட்டுறது ஒப்பு கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வசனத்து மேலே கட்டப்படுவீங்க, ஒரு வார்த்தையின் மேலே கட்டப்படுவீங்க. அதில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஒரு பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு கொடுக்குறது 2 பேருக்கு வாக்குறுதி இருக்கும். இப்படிப்பட்ட மாப்பிள்ளை வருமானம் இருக்கும், இப்படிப்பட்ட பொண்ணு வருமானம் இருக்கும். அது 2 வசனங்களை கெட்டோம்னா என்ன செஞ்சாலும் கெட்டியாளுங்க. ஹல்லேலூயா. பிரியாதுங்க. ஹல்லேலூயா. சோர்ந்து போனாலும் சேர்ந்துருப்பாங்க, இன்பம் வந்தாலும் சேர்ந்துருப்பாங்க, துன்பம் வந்தாலும் சேர்ந்துருப்பாங்க, கடன் வந்தாலும் சேர்ந்துருப்பாங்க, வீடு வரலாம் கெட்டாலும் சேர்ந்துருப்பாங்க. அதுதான் என் கர்த்தர் கெட்டின வீடு. ஹல்லேலூயா. ஆவிக்கு வாழ்க்கையில் அப்படிதான் இருக்க வேண்டும். வசனத்தில் நீங்கள் கட்டப்பட வேண்டும். உங்கள் ஓன் விசுவாசம் கட்டப்பட வேண்டும். எங்கள் அப்பா சொன்னாங்க, அண்ணன் சொன்னாங்க, அதனால சர்ச்சை வந்து கொண்டிருக்கேன் அப்படின்னு மனதில் அந்த மாதிரி நீங்கள் கட்டிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன வண்டியில் வரும்போது பஞ்சர் ஆனாலும் நீங்கள் சோர்ந்து போயிட்டீங்க. சொன்ன டைமில் இது நடக்கலைன்னா சோர்ந்து போயிட்டீங்க. இது அப்படி கிடையாது. உங்கள் ஆவிக்கிற வாழ்க்கையானது வசனம் தான். வாலிபராக இருக்கீங்க, தாய்க்காக விசுவாசம் இல்லாமல் உங்களோட ஓன் விசுவாசம் இருக்கீங்க. உங்கள் ஓன் வசனத்தில் நின்று பாருங்க. கர்த்தரை உங்களுக்கு கொடுத்த வசனத்தை நின்று பாருங்க. எனக்கு அடிக்கடி யோசிக்க எனக்கு பிடிக்கிற காரியம் என்ன தெரியுமா? தாய் தகப்பனு உள்ள வெளிப்படுத்தல அவன் நிற்கலை, தாய் தகப்பனோட வார்த்தத்தின் நிற்கலை. அவன் கர்த்தர் அவனுக்கு காமிச்ச விஷயம் நின்னான். ஹல்லேலூயா. பிற்பாடு அவன் தான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், பிற்பாடு சொல்கிறேன்.
அவன் வாழ்க்கை அதுமே கட்டப்பட்டது. தனக்குரிய வசனத்தில் எவன் நிலைநிற்கிறானோ அந்த வாலிபன் நல்ல பக்காவாக இயேசு மேலே கட்டப்படுவான். ஏன்னா கண்ணன் மேலே போட்டிருக்கிற அந்த ஃபவுண்டேஷனை வேற யாருடைய இதில் போடலை. இன்னொருத்தருடைய களத்தில் அவன் நிற்கலை, இன்னொருடைய பணித்தளத்தில் அவன் நிற்கலை. அவன் சொந்தக்காரர்கள் போட்டிருக்கிறான். அவன் நல்லா பில்டு பண்ணுவான். ஆவிக்குரிய வாழ்க்கையில் இவன் இப்படிதான் இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்குரிய ஒரு பரிசுத்தை தருவான். நம்ம கர்த்தருடைய வசனத்தில் நம்ம நிலைத்திருக்கோம். உங்களை அழைக்கப்பட்டோம்னா நமக்குரிய ஒரு பரிசுத்தை தருவான். அதுதான் முக்கியம். திருவா ஒரு காரியத்தை சொன்னான், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவன் எக்ஸாம் எழுத போகிற அன்னைக்கு, அந்த எக்ஸாம் எழுத போகிற அன்னைக்கு அவன் வந்து ஒரு குறிப்பிட்ட சம்ஸ்தான் நடத்தியிருக்காங்க. அதை மட்டும் படிச்சு போயிருக்கிறான். அது மட்டும் தான் வரணும் சார் சொல்லியிருக்காங்க. இவன் வந்து படிச்சு போயிருக்கான். நமக்கு திருப்தி இல்லை. அது வந்து எக்ஸ்ட்ரா நடத்தாது கேட்டால் என்ன பண்ணுவான், பயத்திலே இருந்துருக்கிறான். அன்னைக்கு பார்க்க அவன் ஏதோ ஒன்று அவன் ப்ராக்டிஸ் ஸ்லிப் டெஸ்ட் இதில் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டோட பேப்பர் அவன் பாக்கெட்டில் இருந்தது. இப்போ ஹாலுக்குள்ளே போகிறான். போகும்போது பாக்கெட்டில் பேப்பர் தட்டியிருக்கு. இது 2 சம் எழுதி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன செஞ்சிருக்கேன், அதை தூரம் போட்டிருக்கான். என்ன கரெக்ட் தானே? புக்லெட் இருந்துச்சு, ரைட்டு, தூரம் போட்டிருக்கான். அவங்க கத்தவனை காப்பாற்றிட்டார். உள்ளே போனால் என்ன நினச்சிருப்பாங்க, அவனை விட்டு அடிக்க நினச்சிருப்பாங்க. எடுத்து போட்டான். உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அப்படி பேசிட்டான். மாற்றிதான் என்ன இருக்குது, மாற்றிக்கவே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கொஸ்டின் பார்க்குற மனசே கிடையாது. அப்புறம் ஒரு வழி இல்லாம ஒரு டைம் ஆயிடுச்சுன்னா அவங்க இன்னும் அது வெளியே வர முடியல. அப்போ கர்த்தர் ஒரு பாயிண்ட் மாற்றினாங்க. இந்த பெரிய என்ன இருக்குதுப்பா, இந்த பெரிய பிரச்சனைக்கு விலகிட்டேன். இந்த நாள் உன்னுடையது, இந்த எக்ஸாம் உன்னுடையது, நான் எழுதுவேன். இந்த நாள் உன்னுடையது, நீ பெரிய பிரச்சனை காப்பாற்றப்பட்டால் அதனால் அந்த எக்ஸாமும் உன்னுடையது. பார்த்தா இவன் என்ன படிச்சு போனாலும் அப்படியே சென்டமாக எடுத்து வந்திருக்கு. ஹalleluya பாருங்க. இதில் நான் சொல்லிக் கொடுக்குறது ஒன்றுமே இல்லை, தாய் தலைமுறை சொல்லிக் கொடுக்கல. கர்த்தர் அவங்களோட பேசியிருக்கிறார். அதுதான் வளரும். நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு உள்ளே ஒரு உறவை நீங்கள் நீடிக்கணும் அப்படின்னா நீங்கள் அவரோட வசனத்தை நிலைக்கிறீங்க. உங்களுக்கு கர்த்தர் வளர்ப்பார். இது உன்னோட வேலையை அடிப்பார், இது உன்னோட பொண்ணு அடிப்பார், இது உனக்காக வச்சிருக்க மனப்பெண் அடிப்பார், இது உனக்காக கட்டப்பட்ட வீடு இருப்பார், இந்த சொத்து உனக்கு வருவார், இந்த கேஸ் உனக்கு முடியும்பார். அதில் நிலைத்திருங்க. திடவசம் சோத்திரம் உண்டாதாக. ஆகையினால இங்கே கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கட்டப்படுறதுக்கு, ஆவிக்குரிய தொடர்புல நிலையாக நிற்கிறதுக்கு கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் சொல்கிற காரியம் என்னவா இருக்கணும், நீங்கள் வசனத்தில் கட்டப்பட்டு உங்களோட ஓன் விசுவாசத்தில் கர்த்தர் கொடுத்த விஷயத்தில் நின்று பாருங்க. நிச்சயமாக அது வளர்ந்து போயிருக்கும். அது எவ்வளோ காற்றானாலும் சரி, பெருமழையாக இருந்தாலும் சரி, குறிப்பாக அந்த வீட்டு மேலே எது மோதினாலும் என்ன செய்யாது, விழா. கர்த்தர் சோத்திரம் ஆவிக்கு வாழ்க்கையில கர்த்தருக்கு தான் கட்ட வேண்டும் சொல்லி நமக்கு கொடுத்துருக்கிறார். அதே சமயம் பூமியில் நீங்கள் ஒரு காரியம் கட்டப்படணும்னா அது ஒரு மாதிரியை கற்றுக் கொடுத்துருக்கிறார். அதே மாதிரி தான் எல்லா காரியம் கட்டப்பட வேண்டும் சொல்லி கற்றுக் கொடுத்துருக்கார். லூக்கா 14ஆம் அதிகாரம் 27-28 வாசிங்க. வாசிங்க லூக்கா 14 27, 28, 29. அவர் 14 வாசிங்க. லூக்கா 14, 14:27. தன் சிலுவையை சுமந்து கொண்டே செல்லாதவன் இருக்க மாட்டான். அவங்களோட பாரத்தை அவங்க தான் சுமக்கணும், மற்றவங்க சுமக்க கூடாது. தன் சிலுவை தன் பாரத்தை நம்ம தான் எடுக்கணும். தாய் தன்னோட பாரத்தை கொடுக்க கூடாது. அவங்க பாரத்தை அவங்க சுமக்கணும். இன்னும் ஃப்ரெண்ட்ஸோ மாமனாரோ கூட பாரத்தை கொடுக்கக்கூடாது. மாமனோட பாரத்தை கொடுக்கக்கூடாது. அவங்க பாரத்தை அவங்க சுமக்கணும். அது சுமக்கிறதுக்கு என்ன செய்யறா பாருங்க. அதுக்கு ஒரு பிளான் இருக்குன்னு சொல்லிட்டு அதை சொல்றா. வாசிக்கலாம். உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாக இருந்து அஸ்திவாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால் பார்க்குற எல்லோரும் இந்த மனுஷன் கட்டத்து தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பார்க்காமல் போனோம். ஒரு கோபுரத்தை கட்டணும் அப்படின்னா பாதி கட்டிட்டு அவன் இன்கம்ல ஆயிடக்கூடாது, மற்ற பரியாசம் பண்ணக்கூடாது அப்படின்னா என்ன செய்யணும், முதல்ல அவன் பிளான் பண்ணணும். இந்த செலவுக்கெல்லாம் நமக்கு என்ன செய்யணும், கையில் திராணி இருக்கான்னு பார்க்கணும். அப்போ தான் அந்த பாரத்தை சுமந்து வர முடியுங்கிறத சொல்கிறார்.
அவன் பாரத்தை அவன் சுமக்கணும்னா அதுக்கு திராணி இருக்கணும். அது திராணி உண்டு பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த பாரத்தை சுமக்கணும். இல்லைன்னா சும்மா போய் அவனுக்கு உதவி செய்கிறேன் இவனுக்கு உதவி செய்கிறேன் போய் நம்ம தலையிடக்கூடாது. உனக்கு செய்ய திராணி இருக்கான் பார். தான் ஒரு கோபுரத்தை கட்டுன்னு நினச்சான்னா அது வந்து இன்கம்ப்ளீட் ஆகாதபடிக்கு திராணி இருக்கா, நடுவில் இன்கம்ப்ளீட் ஆனால் எல்லாம் பரியாசம் பண்ணுவாங்க, எல்லாம் திராணி இருக்கா போகணும். அப்படி பின்னாடி போத்து இருக்கும்போது எத்தனை எத்தனை பேர் 10,000 வராங்கன்னா நம்மகிட்ட 6,000 வராங்கன்னா டக்குன்னு செலிபிரேட் செய்யணும். திராணி தவிர தன்னை மாற்றிக்க விரும்பிக்கணும். அதுக்கு அடுத்த 100 எக்ஸாம்பிள் இருக்குது. வாசிக்கிறீங்களா? நம்ம வாசிங்க. அன்றையும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோட யுத்தம் செய்ய போகிற போது தன்னில் 20,000 ஒரு 4,000 ஷார்டேஜ். இந்த வீடு கட்டுறதுக்கு ஒரு 4,000 ஷார்டேஜ். இந்த எழுதி நிற்கிறதுக்கு ஒரு 4,000 பேர் ஷார்டேஜ் இல்லை. உடனே நம்ம கணக்கு பார்க்கலாம். அங்கே இதுக்கு ஒத்து வராது 4,000 ஷார்டேஜ் நம்ம தோற்றுருவோமே அப்படின்னு நினைக்கிறான். அடுத்தது கூடாதுண்டா கண்டா அப்படி அவன் சரி செய்யறதுக்கு பார்ப்பான். 2% சோத்திரம் உண்டாக கட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டியே தான். திராணி இருக்க வேண்டும். என்னென்ன செலவாகும் முன்னாடியே செய்யணும், அதை பிளான் பண்ணி அதை செய்யணும். இல்லைன்னா அந்த வீடு என்னவாக இருக்கும், இன்கம்ப்ளீட்டாக. கத்தர் சொல்லி கொடுத்த மாடல் ரோல் தான் இயேசு சொல்லி கொடுத்தது. ஆவிக்குள்ள கட்டுறதுக்கு கத்தர் வசனம் தான் நீங்கள் கட்டப்பட வேண்டும். அது பூமியில் ஒரு காரியத்தை நீ கட்டப்படணும்னு சொன்னால் அதுக்கு என்ன செய்யணும், உங்களுக்கு ஃபிட்னஸ் இருக்கணும், திராணி இருக்கணும். சிறுமையை சுமந்து போகிறதுக்கு அந்த பாரத சுமத்துக்கு என்ன இருக்கணும், ஸ்டஃப் இருக்கும். அதை முன்னாடி என்ன செய்யணும், அதுக்கு முன்னாடி அது என்ன செய்யுது, அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், இங்கே காரியமே தான். அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், பிளான் திட்டம் பண்ணாமல் இருக்கணும், கணக்கு பார்க்காம இருக்கணும். 4,000 பேர் ஷார்டேஜ் முடிச்சிட்டான். அங்கே 20,000 பேருக்கு 16 அவர் 4,000 ஷார்டேஜ் முடிச்சான். நீங்கள் பிளான் இல்லாமல் ஒரு வீடியோ ஆரம்பிச்சா அப்படின்னு நிற்கும். பிளான் இல்லாமல் ஒரு படிப்பு ஆரம்பிச்சா அப்படின்னு நிற்கும். பிளான் இல்லாமல் எதையாவது ஒன்று ஒரு திட்டம் இல்லாமல் ஒரு காரியத்தை செய்து அது இன்கம்ப்ளீட்டாக மனுஷனுக்கு ஆரம்பிக்கும். இப்போ தான் கம்ப்ளீட்டாக நமக்கு தெரியும் என்னன்னா இந்த காரியத்தை கேட்டது யாரு, மனுஷன் தான். கர்த்தர் கேட்டாருன்னா அந்த பிளான் அவரை கொடுப்பார், உன்னை ஸ்டப் பண்ணுவார், உன்னை திராணி பண்ணுவார். இடையில இன்கம்ப்ளீட் பேச்சே இருக்காது, பிளாக்கும் கிடையாது, ஸ்டேயும் கிடையாது, போயிட்டே இருக்கு வேற. ஹalleluya அப்படி செய்ய ஆரம்பிக்கிறார். ஃபிசிக்கலாக வீடு கட்டுறதுக்கு உனக்கு ஒரு திட்டம் இருக்கணும். அதே மாதிரி ஆவிக்கு வாழ்க்கை வீடு கட்டுறதுக்கும் ஆவிக்கு வாழ்க்கை கட்டப்படுறதுக்கும் வசனத்தில் நீ நிலைத்திருக்கணும். இதுதான் கத்த கட்டுற மெத்தட். இப்படி தான் கத்த செய்வான். இப்படி செஞ்சுதான் என்ன சொல்றாருமோ வாசிக்கலாம். மத்திய 16:18 சொல்றாரு. கத்த சொல்றாருங்க, இப்போ கத்தரே வீடு கட்டுற ஆரம்பிக்கிறார். கத்தரே வீடு கட்டுறதுக்கு அனுமதி கொடுக்குறார். கத்தரே வீடு கட்டுறதுக்கு இறங்குறாருன்னா இதெல்லாம் ஆயத்தம் பண்ணி தான் செய்கிறாருன்னு சொல்லி அர்த்தம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வசனம் வைத்து ஒரு ஆளை வீடை கட்ட சொல்வார். பூமிக்குரிய காரியங்களே திராணிப்படுத்திட்டு ஒருத்தரை வீடு கட்ட சொல்வார். அதை புரிஞ்சுக்கிற 2 பாயிண்டும், இந்த 2 வருஷம் 2 பாயிண்ட் நல்லா புரிஞ்சுட்டீங்களா? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வசனம் மூலமாக கத்தர் செய்கிற வாழ்க்கையை கட்டுவார். அது வந்து ஃபேமிலியாக இருக்கலாம், எதுனா ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுவார். அதே சமயம் பூமிக்குரிய வாழ்க்கை கட்டும் போது ஒரு அசட்டோ ஒரு லைஃபோ வாழ்வாதார கட்டணும், அதுக்கு என்ன செய்வார், உங்களை திராணிப்படுத்திட்டு கட்டுவார், பிளானோட கட்டுவார். அதுக்கு அப்புறம் தான் இப்போ கட்ட பாருங்க, அவரே இப்போ களத்தில் இருந்தார். ஒருத்தருக்கு பாருங்க அந்த வாக்குறுதி கொடுக்குறார். அவர் களத்தில் வாக்குறுதி கொடுக்குறார். வாசிக்கலாம் மத்திய 16:18. பேதுவா இருக்கிறார், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன். ஹalleluya நீங்க கட்ட முடியாது, கர்த்தருக்கு சபையை நீங்க கட்ட முடியாது, கர்த்தர் கட்டுவாங்க. பாராத வாசல் அதை வேற யார் கட்டினதுக்காகவும் பாராத வாசல்கள் அதை மேற்கொள்ளும். தேவவசம் சோத்திரங்களா இங்கே அவர் 2 மனுஷன பிரயாசம் விருதாங்கிறத காட்டுறார். என் சபையை இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்கிறார். அந்த கல்மனையான அந்த கல்லின் மேல வசனமோ வார்த்தை என் சபையை கட்டு கத்தர் இப்போ கட்ட ஆரம்பிச்சார், கட்டுகிறார். இப்படிதான் கத்தர் கட்ட ஆரம்பிப்பாங்க. ஃபுல்லாக தயாராக நீ பேதுருவா இருப்பா, யூ ஆர் ராக். இந்த கண்மலை மேல், இந்த மலையின் மேல், அதாவது கண்மலை இயேசு தான். இந்த மலையின் மேல் என்ன செய்யறது, கற்பாறை மேலே நான் செய்யறேன் கட்ட ஆரம்பிக்கிறேன், என் சபையை கட்டுவேன் என்கிறார். அப்போ என்ன அர்த்தம்னா பேதுருவா அங்கே என்ன செய்யறாரு, இந்த கோபுரம் காரியம் மாதிரி அவனை ஸ்டாப் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். அவனை திடப்படுத்திட்டார், பிளான் பண்ணிட்டாருன்னு அர்த்தம்.
அதே சமயம் வசனம் தான் அவன் நிலைத்திருக்க போறான்னு அர்த்தம். என்ன வந்தாலும் அவன் கீழே விட மாட்டான்னு சொல்லி அர்த்தம். அவன் அப்போது அந்த தகுதி இல்லை, ஆனால் பிற்பாடு தகுதி ஆனதை நம்ம செய்கிறோம் பார்க்குறோம். தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாக. அதனால கர்த்தர் இப்போ கெட்டும்போது எப்படி கெட்டுறாரு? ஒரு மனுஷன் அங்கே திராணிப்படுத்தி கெட்டுறார். ஒரு மனுஷன் வசனத்திலே நிலைத்திருக்க முடியாது கெட்டுறார். இந்த சபை வளர்ந்து கொண்டே போகும். இப்பவும் அது இங்கே இருக்கு பூமியில. ஆமென். இன்னும் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் சபைகள் பூமியிலே கட்டப்பட்டிருக்கு. தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாக. ஏன்னா அது கெட்டது யாரு? கர்த்தர். மனுஷன் இடையில பண்ணி பிரேக்கணும் ஆகிப்பாங்க, என்னோ பிரிஞ்சு போயிட்டே இருக்கான். மனுஷன் கெட்டினா அப்படிதான் இருக்கும். ஆனால் கர்த்தர் கெட்டினா இன்னும் சபையை பூமியிலே கேட்டுக் கொண்டிருக்காங்க. கர்த்தர் வசனம் சோத்திரம் உண்டாக. ஆகையினால இங்கே நல்லா 5 காரியத்தை தெளிவாக பார்த்துருக்கிறோம். ஒரு காரியத்தை குடும்ப காரியங்களோ, வாழ்க்கை ஆரோக்கிய காரியங்களோ, நம்மளோட ஆஸ்தி காரியங்களோ, நம்மளோட வாழ்க்கை காரியங்களோ, ஊழிய காரியங்களோ கர்த்தர் கெட்டதுக்கு அனுமதி வேணும். அனுமதியில் அதுக்கப்புறம் கெட்டபோது நல்ல நினைவோட சிந்தனையோட தேவனுக்கு ஏதோ காரியங்கள் இருக்க வேண்டும். இல்லைன்னா கர்த்தர் தடை செய்கிறார். அப்புறம் அது பசுத்தமாகவும் தேவனுக்கு பிரியமுள்ள காரியமாக வேண்டும். இல்லைன்னா அதை இழுத்து போடுவார். அப்புறம் அது எப்படி இருக்க வேண்டும்? இயேசு மாதிரி காமிச்ச பிரகாரமாக பில்டிங்காக கட்டிங்கன்னா அதுக்கு பிளான் பண்ணி திராணியாக ஆகிட்டுனா அதை கட்ட ஆரம்பிக்கணும். ஆவியம் இருந்துன்னா வசனத்தில் தனக்குரிய தனக்குரிய விசுவாசத்தில் தனக்குரிய வசனத்தில் அழைப்புல நிலைத்தது கட்டினோம்னா அது அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கும். அவர் ஒரு மாதிரி கட்டுறார். மாதிரி கட்டுறப்போ இப்போ கத்தரையே கட்டுறது வருகிறார். சபையை கட்டக்கூடிய ஒரு மாதிரியாக நம்ம பார்க்குறோம். தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாக. அதனால நம்ம வாழ்க்கையில் எது கட்டினாலும் கத்தர் தான் கெட்டுறதுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும். தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாக. யோபேல் 2ஆம் அதிகாரம் 19 வாசித்து பார்த்தீங்கன்னா, இது வீட்டுக்கு போய் வாசிக்க வேகமாக இருக்குது. 2 வசனம் சொல்கிறேன். யோபேல் 2 எடுத்துக்கோங்க. யோபேல் 2 எடுத்துக்கோங்க. இதில் என்ன அப்படின்னா, கர்த்தர் ஒரு இடத்துல கெட்டினா அது விருதாக அவருக்கு அது செழிப்பாக அமையும் பாருங்க. அது ஒரு மாதிரி தான் இருக்கும். மனுஷன் கெட்டினா எப்படி இருக்கும்? இடையில பிளாக் ஆகிடும். அவனால் வசனத்தை கடைபிடிக்க முடியாது. அவனால் ஏதாவது பெருமைப்படாமல் இருக்க முடியாது. பிளாக் ஆகிடும். அவனால் அசூசியை நீக்கி போட்டு இருக்க முடியாது. அதனால் இழுத்து போடுவார். தேவனுடைய பெர்மிஷன் தானாக பெர்மிஷன் வைக்கிறது, லோன் வைக்கிறத கட்டி கொண்டிருப்பான். அது அவனுக்கு பெர்மிஷன் கிடையாது. கர்த்தர் அனுமதிக்க போகிறதில்ல. அது டிஸ்ட்ராய் ஆகிடும். ஆனால் கர்த்தர் ஒரு இடத்துல சபையை கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. மாதிரி சபை கெட்டுவேன்னு சொல்ல பிரகாரமாக ஒரு ஆளுடைய வாழ்க்கையை கர்த்தர் கெட்ட ஆரம்பிச்சிட்டான்னா அவனோட வாழ்க்கை நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு மாடல் இதில் பார்க்கலாம். யோபேல் 2ல் 1 வசனோட வாசிக்கலாம். 19 வாசிங்க. 19 என் ஜனத்தை கர்த்தர் மறுமொழி கொடு. இங்க போஷிப்பு கர்த்தர் கட்டுகிறார். அங்க என்ன உண்டாது? திருப்தியாக கர்த்தர் வசனம் சோத்திரம் உண்டாக. அடுத்தது பாருங்க 21 வாசிங்க. அது மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுப்பார். தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாதாக. அப்புறம் 22 வாழ்வாதாரம் பாருங்க. மேய்ச்சல் உண்டாகும், growth இருக்கும். ஈல்டு உங்களுக்கு உண்டாகும். திராட்சை செடித்த பலனை தரும். நல்லா வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். அடுத்தது ரிசோர்சஸ் இருக்கும். கர்த்தர் ஒரு காரியத்தை கெட்ட போறதா என்ன இருக்கும்? மகிழ்ச்சி இருக்கும், ஏன்னா திருப்தி இருக்கும், ரிசோர்சஸ் இருக்கும், வாழ்வாதாரம் என்னவாகும்? செழிப்பாகும். அடுத்தது வசனம் அடுத்த வாசிங்க. அதான் அதை வாழ்வாதாரம் கொடுத்துருக்கோம். அடுத்தது 26 25 வாசிங்க. திரும்ப ரிவர்ட் பண்ணுவார். பழைய சந்தோஷம் வாழ்க்கை என்ன செய்வார்? அவரு ரிவர்ட் பண்ணி கொடுத்துருவார். என்னன்னா நீங்க கஷ்டப்பட்டீங்களோ அந்த கஷ்டத்துக்கு ஈடாக என்ன கொடுத்துருவார்? கர்த்தர் உங்களுக்கு ஒரு நன்மை நான் நிறைவேற்றி கொடுப்பார். அடுத்த வருஷம் பாருங்க, ஃபுல்ஃபில்னஸ், கம்ப்ளீட்னஸ். இதுக்கப்புறம் வேற எதுவும் வேணாயா? போதையா? அவ்வளோ திருப்தியாக இருக்காங்க. கர்த்தரா கட்டப்பட்ட வாழ்க்கை, கர்த்தரா கட்டப்பட்ட லைஃப், கர்த்தரா கட்டப்பட்ட அசட், கர்த்தரா கட்டப்பட்ட ஃபேமிலி, கர்த்தரா கட்டப்பட்ட மினிஸ்ட்ரி. அப்படி என்ன ஒரு சம்பூர்ணம் சம்பூர்ணம் உண்டாயிரம்.
மனுஷனை கெட்டி பாருங்க, எங்கேயாவது சிக்கிடுவான். மகிழ்ச்சியாக போயிடும், திருப்தியில் போயிடும், ஈர்க்கில் போயிடும், ரிசோர்ஸஸில் போயிடும், நிச்சயமாக போயிடும். அடுத்த கட்டம் முன்னாடி 2 வருஷம் முன்னாடி வாசிட்டேன். நீ ஃபிசிக்கலாக கட்டுறதா அது கோபுரம் கட்டுற ஒரு காரியத்தை மனசு வச்சுக்கணும், பிளான் பண்ணிங்க. ஆவிகள் கட்டுறது ஒரு காரியத்தை கட்டணும்னு வச்சிங்கன்னா வசனத்தை வச்சு கேட்டுங்க. இந்த ரெண்டும் கரெக்டாக இருந்ததுன்னா இந்த யோகல் 2 பிரகாரம் உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்து இறங்க. ஹalleluya. அது வார்த்தை நீ சம்பூர்ணமா துதிப்பீங்க. ஹalleluya. praise the Lord. ஹalleluya. இப்போதான் வாயில praise the Lord வரும். அதுவே கட்டும் போலாம் எங்கேயா அப்படி நிற்கிது சோத்திரத்தோட மனசு வர இவங்க வீடாச்சுன்னா கட்டி முடிச்சிச்சுன்னா praise the Lord அப்படிமாங்க. என்ன சம்பூர்ணமாயிட்டாங்க. தேவனுடைய சோத்திரம். அடுத்தது ஹalleluya. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டுருவாங்க. கோபுரம் கட்ட மனாது பின்னாடி பரியாசம் பண்ணவங்களோ வெட்கப்பட்டு போயிடவங்களோ அப்படின்னு உன்னை கணக்கு பண்ணாமல் இருப்பானோ, செல்லும் செலவை கணக்கு பண்ணாமல் இருப்பானோ அப்படின்னு கருத்து சொல்றாரு. ஆனால் ஒன்ஸ் கர்த்தர் கெட்டவர் அனுமதி கொடுத்தினா கர்த்தர் இந்த பிரகாரம் செய்வார். செஞ்சிட்டா அவர் என்ன செய்வதில்லை, அவங்க யாரும் அவ்வளோ பரியாசம் பண்ண முடியாது, வெட்கப்பட்டு போவதில்லை. அடுத்தது நானே உங்கள் தேவனாய கர்த்தர் வேறு இல்லை என்றும் அறிந்து கொள்ளுங்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். ஹalleluya. கர்த்தர் உங்க வாழ்க்கையை கட்டினா, கர்த்தர் உங்க லைஃப் கேரியர் கட்டினா, கர்த்தர் உங்க கேரியர் கட்டினா, கர்த்தர் உங்க ஃபேமிலியை கட்டினா, கர்த்தர் உங்க மினிஸ்ட்ரி கட்டினா, கர்த்தர் உங்க அசெட்டை கட்டினா நீங்க ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹalleluya. அது ரிசோர்சஸ் இருக்கும், அது ஈல்ட் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், that means happiness இருக்கும், திருப்தி உண்டாகும், சம்பூர்ணம் உண்டாகும். ஹalleluya. ஃபுல்ஃபில்னஸ். நானே தேவன் என்கிறத அவர் கெட்டி கொடுத்த அந்த காரியங்களை நீ கண்டுபிடிக்கணும். ஹalleluya. மனுஷன் கெட்டினா அவன் செல்லும் செலவாக கணக்கு பண்ண மாட்டான், திருப்தி ஆக மாட்டான், வசந்தமாக நிற்க மாட்டான், எதையாவது ஒன்று செலுத்திய பேர் விளங்க ஏதாவது செய்வான், அப்புறம் ஏதாவது அசுசி உண்டாக ஏதாவது கொண்டு வருவான். அவனால் என்ன செய்ய முடியாத நிலையாக பண்ண முடியாது. அந்த கர்த்தர் செஞ்சால் அப்படின்னா ஒரு சாட்சி சாப்பிட்டு வார்த்தை ஆரம்பிச்சலாம். அதிகாரம் 38ஆம் அதிகாரம். கர்த்தர் ஒரு இங்கே ஒரு வாலிபனுடைய யோசேப்பு ஒரு வாலிபனுடைய கேரியரை கர்த்தர் எப்படி கெட்டினார் பாருங்க. கர்த்தர் கெட்ட ஆரம்பிச்சார் அப்படின்னா, கர்த்தர் கெட்ட ஆரம்பிச்சாருன்னா இது இப்போ நான் அந்த யோகே சொன்ன எல்லா அதிகாரமும் கூட இருக்கும், எல்லா காரியங்களும் கூட இருப்பாங்க. ரிசோர்ஸஸ் இருக்கும், அவனுடைய திருப்தி இருக்கும், அவனுடைய ஈல்டர் இருக்கும், அவனுடைய சம்பூர்ணமாக இருக்கும், அவனுடைய பாதுகாப்பு எல்லாமே இருக்கும். ஆச்சரியமாக இருக்கு பாருங்க. இந்த காரியத்தை கர்த்தர் ஒரு ராட்டை கெட்ட போனால் எல்லாம் வைத்து தான் கர்த்தர் ஒரு காரியத்தை ஒரு பையனுடைய கேரியர் கட்டுகிறார், ஒரு பையனுடைய வாழ்க்கையை கர்த்தர் கட்டுறார். எல்லாம் ரெடி பண்ணி தான் கட்டுகிறார். கோபுரம் கட்டு மனதாக இருக்கும்போது எல்லாம் ரெடி பண்ணி கட்டுற மாதிரி, அவன் கண்மையில் இருக்கிற வசந்த விஷயத்தில் கட்டுற மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி தான் கர்த்தர் அவனை கட்டுகிறார். 38ஆம் அதிகாரமும் 38-24 வாசிங்க. யோசேப்புக்கு ஒரு விஷயம் கொடுத்தார், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். யோசேப்பு விஷயம் கொடுத்துட்டார், இப்படி வந்து உங்கள் சௌரெல்லாம் உன்னை சேவிப்பார்கள், தாய்க்கு கூட வருவார்கள், உன் பெரிய அதிகாரத்துவே உன்னுடைய அந்த நெற்களஞ்சியமான எப்படி இருக்குன்னு சொல்லி சொப்பனத்தை கொடுத்து அவனுக்கு விஷயம் காட்டுறார். இப்போ அவன் இறுக்கி பிடிச்சிக்கிட்டான் பாருங்க. நான் ஆரம்பம் சொல்லுவாங்க, அந்த கண்மலை மேல் அவன் விஷயம் நினச்சிட்டான். அந்த கண்மலைங்கிற இடத்துல இயேசு சொன்ன அந்த வெளிப்படுத்துகிற வசனமும் எங்கே பிடிச்சிட்டான். இது பிரகாரம் நம்ம போகணும். வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் இந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்து, இந்த வசனம் நமக்கு டைரக்ஷன், இந்த வசனம் நமக்கு அப்படி பிடிச்சிட்டான். தகப்பனோட பேசி பார்த்தா வேலைக்காகல, சகோதரர் பேசி பார்த்தா வேலைக்காகல. இப்போ என்ன ஆகி போச்சு, இப்போ அவங்களுக்கு ஒரு இண்டோரில் ஒரு அதாவது இன்டர்னல் ஒரு போர் உண்டாயிடுச்சு. போரில் இவனை இங்கோடு போடுறாங்க, குளிர போடுறாங்க. பாருங்க வாசிக்கலாம். 38-24 வாசிக்கலாம். 38-24. அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாயிற்று. கதவசம் சோத்திரம் இல்லாத கர்த்தர் பாருங்க. அந்த பையனுடைய யோசேப்புடைய கேரியர் பில்ட் பண்ணுறதுக்கு கர்த்தர் என்னெல்லாம் செய்திருக்காரு. ஒவ்வொரு வாழ்க்கையில் இப்படி தான் அமையும். எப்படின்னா குழியில போடலாம், அங்கே என்ன இருக்காது, தண்ணி இருக்காது. தண்ணி இருந்தால் என்ன இருக்கும், மூழ்கி போயிருப்பான். அடுத்து எத்தனை பேர் எவ்வளோ நேரம் நீச்சல் வச்சுருப்பான், ஒரு 5 நிமிஷம் நீச்சல் அடிக்காமல் ஆட்டோமேட்டிக்காக டயர்டாகி உள்ளே போய்ட்டா முழுகிடும். ஸோ அப்போ கர்த்தர் என்ன வசதி செய்து கொடுத்துருக்காங்க. கர்த்தர் கெட்ட ஆரம்பிச்சார்னா இந்த மாதிரி உங்களுக்கு என்ன உண்டாகும், அனுக்கிரகம் உண்டாயும், ஒரு இறக்கம் உண்டாயும், ரிசோர்ஸஸ் உண்டாயும், எதையும் டிஸ்டர்ப் ஆகாது. கர்த்தர் கெட்ட ஆரம்பிச்சாலும் உங்கள் வாழ்க்கை எப்படி தான் அமையும். எத்தனையோ பேர் இருக்கலாம், எத்தனையோ பேர் போட்டி இருக்கலாம். இந்த சகோதரர்களுக்கு போட்டி மித்தமாக தான் எனக்கு உள்ளதுக்கு போட்டாங்க. போட்டி மித்தமாக தான் இப்போ நீங்கள் பார்க்குற உங்கள் லைஃப் சேலஞ்சு வாழ்க்கையில் நிறைய இருக்கலாம்.
இவ்வளோ ஒரு ஒரு கம்பெனியில் போட்டியிடணும், பயப்படாங்க. குடி இல்லாத தண்ணி மாதிரி, தண்ணி இல்லாத குடி மாதிரி உங்களுக்கு ஒரு ஆதரவு நிச்சயமாக கிடைக்கும். என்ன கேட்டால் தண்ணிலாம் குடினாலும் அவனுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாயிட்டு அப்படின்னா, ஸோ செக்யூர் உண்டாகுதா இல்லையா? அவனை தூக்கி போடும்போது அவனுக்கு என்ன உண்டாச்சு? டெஸ்டாக வேணாம்னா இல்லையே, கத்தனை வாழ்க்கையை கெட்ட போட முடிவு பண்ணிட்டார். அவனுக்கு செக்யூர் உங்களுக்கு கொடுக்குறாரு. வாசிங்க, அடுத்த வாசிங்க. அடுத்து இப்போ 24 வாசிங்களா? இப்போ 26 வாசிங்க. அப்பொழுது யூதா ம் தன் சகோதரரை நோக்கி, ம் நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் ரத்தத்தை மறைப்பதினால் லாபம் இல்லை. அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவார். பாருங்க, இப்போ கொல்ல போகும்போது கத்தர் அவன் தடுத்து எடுத்துட்டாரு. பிராண மாற்றி எங்கே கொண்டு போயிட்டா இருப்போம்? வித்து போடணும்னு போயிட்டார். மனிதனுடைய சில எண்ணங்களை சில கத்தரோட மாற்றுவார். அவன் சிந்தனை புடைத்து விட்டுருவார். இவனை தாக்க முடியாத சில பிளான் பண்ணியிருப்பாங்க. எங்கள் கடன் வாங்குறவங்கள நான் கடன் வாங்க 2 கூட வருவாங்க. ஒருத்தர் வந்து சொன்னார், என்னோட பழைய நண்பர் தான், ஆனால் அவர் நான் பணம் கொடுத்ததுனால என்னை எதிரியாக ஆக்கிட்டாரு. ஒரு நாள் பணம் கேட்கலாம், எங்கே இருக்க அப்படின்னு ஆஃபீஸ் சொன்னாங்க. சரி நான் வச்சுக்கிறேன். என்ன ஆஃபீஸில் சரி வச்சுக்கிறது, செக் பண்ண வரும், போய் சொல்லுங்கள் செக் பண்ண வரும் அப்படின்னு பார்த்தேன். 5 நிமிஷம் வந்துட்டு ஆஃபீஸ் வந்தேன். வந்துட்டு ரொம்ப கோபமாக உள்ள இருந்தார். அப்புறம் பார்த்து வாங்க எல்லாம் பேசணும் பேசுகிறேன். கிழக்கு அவங்க டைம் வாங்கி கொடுங்க, சீக்கிரம் வசூல் அடிச்சு விட்டேன். 10 நிமிஷம் எடுத்து வெளியே போக சார், நான் உன்னை கண்ணா அப்படின்னா கெட்ட வார்த்தை போட்டுட்டு தான் வந்தையா. ஆனால் பாரு, என் திட்ட வாயே வர்றேன், நீ கூட அப்புறமா கொடுத்துட்டு போயிட்டேன். அவன் சிந்தனை கத்திரி செஞ்சார், மாத்திர பொண்ணு பொண்ணு 11 பேர் சொல்கிறாங்க. ஒருத்தர் மட்டும் என்ன சொல்கிறான்? 10 பேர் 10 பேர் சொல்கிறாங்க. ஒருத்தர் மட்டும் என்ன சொல்கிறாங்க? அவனை நம்ம பொண்ணு போட்டு நம்ம ஏன் படி வாங்குவானே, பேசாமல் யாருக்கு விற்றுருவோம்? இஸ்ரேலுக்கு விற்றுருவோம். காணாங்க ஏதாவது மனாந்து காமிச்சு போகட்டும் அப்படின்னா. இந்த இடத்துல செக்யூர் இல்லையா? செக்யூர். சில பேர் உங்களை போட்டியில் வரலாம், உங்களை தள்ளலாம். உங்கள் வாழ்க்கையில் பயப்படாதீங்க. கத்தர் என்னவோ மாற்றிக்கூடாத செக்யூரிஸை மாற்றிக்கூடாது. தண்ணி இல்லாத குடி, நான் பாயிண்டாக இருந்திருக்கேன். தண்ணி இல்லாத குடி கொண்டு போன இனத்தினர்களுக்கு இஸ்ரவேலுக்கு விற்று போட முடியாத நினைவு. அடுத்த பாயிண்ட் பாருங்க, 28 வாசிங்க. 28. கடந்து போகிற போது அவரை யோசேப்பை அந்த குழியில் தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலுக்கு கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார். அவர்கள் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போனார். இப்போ அவன் என்ன ஆயிட்டான்? சேஃப் ஆயிட்டான். ஃபர்ஸ்ட் செக்யூர், இப்போ என்னது? சேஃப்டி. 7 சோத்திரம் உண்டாக கத்தரை எப்படி நடத்துகிறாங்க, நம்ம கேரியை எப்படி கத்துற ஒரு வாழ்க்கையை கட்டுறதா எப்படி கட்டுவாங்க. அவனுக்கு செக்யூர் மாதிரி கொடுத்துருவார், அவனுக்கு சேஃப்னஸை அவன் கொடுத்துருவார். 7 சோத்திரம் உண்டாக 39:1 வாசிக்கிறான். 39:1. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டார். பார்வோனுடைய பிரதானியும் கலையாளிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தார் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். இப்போ போத்திபார் வாழ்க்கையில் தலையிடுறார். ஒரு பெரிய அடைக்கலம் அவனுக்கு கிடைச்சது. இப்போ சேஃப்டிக்கு அப்புறம் அவனுக்கு என்னது? இப்போ அவனுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு பில்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிற கத்தர் அவனுக்கு மறு என்ன செய்கிறார்? ஒரு பிளாட்ஃபார்ம் கையில் கொடுத்தார். யார்? என்ன பேரில்? போத்திபார்ங்கிற பேரில். அவன் போத்திபார் அவன் விட மனசில் 4வது வசனம் வாசி, 3-4 வாசிங்க. கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்த யாவையும் கர்த்தர் வைக்கப்படுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தார். ஃபர்ஸ்ட் ஜாபுங்க இதுதான். யோசேப்பு எடுத்த ஃபர்ஸ்ட் ஜாப். கேரியை பில்ட் பண்ணுறாரு கத்தர். இப்போ போத்திபார் இருந்து என்ன செஞ்சார்? அவனை அடிமைத்தனமாக மாறல. கத்தர் அவனோடு இருந்து அவன் காரியத்தை பில்ட் பண்ணுற கண்டுபிடிச்சார். ஆசீர்வாதம் வரும்னு சொல்லிட்டு கடைசியில் நல்ல அருமையான ஒரு ஜாப் கேரியராக கொடுக்குறாரு, ஒரு போஸ்ட் கொடுக்குறாரு. அவன் அதை உத்தமனாக இருக்கிறான். 7 சோத்திரம் சின்ன வேலை தான் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். உங்கள் கேரியர் எப்படி ஆரம்பிக்கும்? சின்ன வேலை தான் இருக்குது. எனக்கு 1200 சம்பளம் வேலை பார்க்கும்போது ஆரம்பத்தில். அவர் படிப்படியாக கற்று வைத்தினார் அதே கம்பெனியில். 7 சோத்திரம் அதை எடுத்த உடனே அப்படி நினைக்காதீங்க. மாதிரி என்னது ஸ்டார்ட் பண்ண போகிறாரு? கற்று என்ன கேரியர் பில்ட் பண்ணுறதுக்கு சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. எல்லாத்துக்கும் ஒப்புவித்தார். காரியர் போஸ்டிங் கொடுத்து விசாரணைக்காரனையும் தனக்குண்டான யாவற்றையும் கையில் கொடுத்தார். அத்தாரிட்டி கையில் கொடுத்தார். 10 சோத்திரம்னாங்க. அதிலே பாருங்க 12வது வசனம். அவனுக்கு அந்த 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 ஜாபில் ஒரு நல்ல பசுத்த தெய்வம் கட்டாயிட்டான். வாசிக்கலாம் 12. அப்பொழுது அவன் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோட ஜனனி
பசுத்த கர்த்தர் பாதுகாப்பு செய்தார். ஹalleluya. ஆமா, இதெல்லாம் சாப்பிட்டு போங்க, சிலர் உள்ள களத்தில் இறங்கியிருப்பாங்க. இவன் என்ன செய்யல, எனக்கு தெளிவா இருந்தான். கர்த்தர் கொடுத்த வேலை, கர்த்தர் கொடுத்த உத்தியோகம், இல்லைன்னா பண்ணானு பசுத்தமா இருப்பேன். எஜமானுக்கு நான் எப்படி துரோகம் செய்வது, என் தேவனுக்கு எப்படி துரோகம் செய்வது, கர்த்தரை வாழ்க்கை கட்டி கொண்டிருக்கிறார், இந்த இடத்துல தப்பு செய்யலாமா அப்படின்னு அவன் கேரியரில் அது ரிமார்க்காக மாறிடும். கேரியரில் தப்பாக மாறி பிளாக் மார்க்காக மாறிடுது. அதை என்ன செஞ்சால் அதை புனிதமாக்க பொருளுடைய கர்த்தர் நமக்கு ஒரு அனுகிரகம் செய்தார். அனுகிரகம் பாருங்க, அதே கடைசி வசனம் வாசிங்க. அதே கடைசி வசனம். அவனை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் அங்கே கிடையாது, ஒரு கிளைம் அவன் போக மாட்டான். அப்படி அவனுக்கு பெரிய ஒரு வசதி வாய்ப்பை அந்த ஜெயிலர் கொடுத்தாங்க. கதிரவசனம் சோத்திரம் இல்லாதாக. இப்போ 41 9 வாசிக்கலாம். பானம் பார்த்துருக்காரு. நீங்கள் போய் சொல்லியா, நீங்கள் சொல்லி இப்போ சொப்பனத்தை விளக்க கூட ஆரம்பிக்கான்னு சொல்லு அப்படின்னு சொல்லி யோசிச்சு சொல்ல அவன் மறக்க மறுபடியும் பார்வனுக்கு சொப்பனம் வர, இவர் நினைவில் வர அங்கே பார்க்குறோம். வாசிக்கலாம். அர்த்தம் சொன்னா அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. ரெக்கமெண்ட் பண்ற பாடம் பார்க்க தேவனமச சோத்திரம் உண்டாக உன்னை பார்வை சுட்டுன்னு இவர் அந்த கர்த்தரை கொடுத்த அந்த ஞானத்தை வெளிப்படுத்துறார். சொப்பனத்தை அர்த்தம் சொல்றார். அவனை இப்படிடாங்க என்ன மாத்திட்டாருங்க, சீப் மினிஸ்டராக மாத்திட்டார். தேவனமச சோத்திரம் உண்டாக கர்த்தர் ஒரு வாலிபனோட வாழ்க்கை கேரியர் கெட்டப்படுவதற்கு என்னென்ன செய்தா இருப்பாங்க. சேஃப் அண்ட் செக்யூர், ரெண்டாவது நல்ல ஜாப், அப்புறம் ஹோலினஸ், அப்புறம் சரியான ஒரு ஜெயிலரோட ஒரு ஆதரவு, ஒரு நெருக்கடி, அவங்க பற்றி ஒரு கிராஸே பண்ண மாட்டாங்க. அப்புறம் பானபாத்திரோட உறவு கர்த்தருடைய கிருபையாக இருந்தது பார்க்கணும். தேவனமச சோத்திரம் உண்டாக அதாவது அந்த எதிர பார்த்தீங்கன்னா தெரியும், கர்த்தர் கிருபை அவங்களோட இருந்தது எங்கிறத பார்க்கலாம். 21 வாசிங்க. கர்த்தரோ யோசனை கூட இருந்து கர்த்தர் அவனோடு இருந்தபடியா கர்த்தர் அவனோடு 2 வசனங்கள் இருக்கும். தேவனமச சோத்திரம் உண்டாக பாருங்க. இங்கே ஒருத்தரோட கேரியர் கர்த்தர் எப்படி பில்ட் பண்ணுறார். கர்த்தர் கெட்டா இருந்தால் இப்படி தான் இருக்கும். அவனுக்கு வேண்டிய ரிசோர்ஸஸ் எல்லாம் வச்சுருப்பார். அவனுக்கு வேண்டிய செக்யூர் அண்ட் சேஃபாக வச்சுருப்பார். அவனுக்கு வேண்டிய ஜாப் பில்டிங் வச்சுருப்பார். அவனுக்கு வேண்டிய பர்சூத் வச்சுருப்பார். அவனுக்கு வேண்டிய ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் கொடுத்துருப்பார். நான் வரிசை பாயிண்ட் எழுதி போடுறேன், 8 பாயிண்ட். யோசேப்பு அந்த இடத்த போய் அந்த விஷயத்தை போய் தொடர்றதுக்கு அவனுக்கு எத்தனை பேர் கர்த்தர் அவனுக்கு ரிசோர்ஸஸை வச்சுருந்தார். ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி இல்லாத ஒரு குடியை வச்சுருந்தார். அப்புறம் யூதா கொண்டு போட மனம் இல்லாமல் அவன் சுற்றி உள்ள நினைவுள்ள ஆட்கள் எப்படி வச்சிருந்தார், அன்பாக வச்சிருந்தார். இவன் விட்டு போனாங்கிற ஒரு காரியத்தை கற்று கொண்டு வந்தார். அடுத்தது போத்திபாரை அடைக்கலம் பூந்தான். அடுத்த போத்திபாரத்தை ஜாபை பெற்றுக் கொண்டான். எத்தனை பேர் 4 பாயிண்ட் ஆயிடுச்சா. அடுத்து நல்ல பசுத்தை பெற்றுக் கொண்டான். அந்த ஜெயிலர் வாழ்க்கையில் அவனுக்கு வந்து நல்ல ஒரு அனுகிரகம் கிடைச்சது. தேவ கிருபையம் கூட இருந்தது, 8 ஆச்சு. அப்புறம் கர்த்தர் அவனோடு இருந்தால் சொல்லிப்பாங்க, 8 ஆச்சு. அப்புறம் 9வது காரியம் பானபாத்திரம். இவ்வளோதையும் கர்த்தர் ரெடி பண்ணி தான் யோசிப்பு எடுத்துருக்கிற ஒரு அதிகாரியை கர்த்தர் மாற்றினார். அவன் காரியம் யோசிப்பு காரியம் அப்பதான் கட்டப்பட்டது. தேவனமச சோத்திரம் உண்டாக நமக்கு நம்ம வாழ்க்கை கட்டப்படுறதுக்கு இவ்வளோ காரியம் கர்த்தர் கையில் வச்சிருக்கிறார். ஹalleluya. உங்களுக்கு ஒரு பானபாத்திரம் வச்சிருப்பார். உங்களுக்கு பசுத்த நிலை கொள்ள முடியாத ஒரு காலத்தை வச்சிருப்பார். உங்களுக்கு ஒரு போத்தி ஒரு ஆள் வச்சிருப்பார். அதுக்கு ஒரு சாவி, அது வேலை வச்சிருக்கிறார். ஒரு சாவி கையில் வச்சிருக்கிறார். நல்ல மனிதர்கள் உள்ள ஆட்களுடைய நினைவுகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். இவர் கொண்டு போனோம்னா யா வித்து போட்டு போயிடும் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆட்களை ஒருத்தர் வச்சிருப்பார். அது மைண்ட் டைவர்ட் ஆகுது, சிந்தனையை குழப்பறதுக்கு கரெக்டா நம்ம நேரம் வசனம் நடத்துறதுக்கு ஒரு பாருங்க. அவன் வசனம் அந்த வசன பிரகாரம் நடக்கிறதுக்கு என்னமோ தெரியல, யூதா அதை உதவி செஞ்சிருக்கான். ஆனால் அவன் கொண்டு போட்டுருந்தா அந்த வெளிப்படுத்தல் உடஞ்சி போயிருக்கும், வெளிப்படுத்தாங்க அடிபட்டு போயிருக்கும் இல்லையா. இப்போ வசனம் நடக்க அவன் தெரிஞ்ச உதவி செஞ்சிருக்கான். கர்த்தரோட ஆட்கள் வச்சிருப்பாரு. உங்க வசனத்துக்கு ஏதோ நடக்கக்கூடிய ஆட்கள் தான் கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உறவினர்கள் கர்த்தர் எப்படி வச்சிருப்பாரு. நீங்க கேரியர் பில்ட் பண்ற மாதிரி வசனத்துல நடக்கிற மாதிரி தான் கர்த்தர் உங்க வைப்பார் உங்களுக்கு. கர்த்தர் கெட்டுறதுன்னா நாம கெட்டுறதுன்னா அந்த பிளானை ஒழிச்சு கட்டுனே ஒருத்தர் பாம்பு போட. நம்ம எப்படி சொன்னா அப்படி செய்யாதீங்க, அப்படிதான் அவன் செஞ்சா அம்மா பணம் பார்த்துக்கோ அப்படிங்கிறது. ஆமாம், சபை ஆரம்பிக்க சொன்னா சபை ஆரம்பிக்க நீங்களா இது வேறுதா
அது ஒன்றும் சொல்லாது. என்ன அர்த்தம் எனக்கு தெரியல. அது என்ன அர்த்தம்? அது என்ன அர்த்தம் சொல்லுமையானா இல்லை நீ சொல்லிட்டு ஆரம்பிங்க. அது நான் ரொம்ப சிரமம் பேச்சுப்பாருங்க. எனக்கு கத்தர் ஆள் வச்சுப்பாரியா, எனக்கு ஒன்று கூட இருக்கிறதுக்கு இவ்வளோ அப்புறம் ஒரு ஆளை கத்தர் வச்சிருப்பார். மைண்டை குழப்பி தேசத்தை திருப்பதுக்கு ஒரு ஆளை வச்சுப்பார். உங்களுக்கும் சரி, உங்கள் கேரியர்களுக்கும் சரி, யாராவது உங்க எதிராக செஞ்சானா கத்தர் நினைவுகளை திருப்பி வசத்தை திருப்ப ஒரு ஆள் வாழ்க்கையில் இருக்கும். கத்தர் வார்த்தை கட்டுறதா இந்த மாதிரி இருக்கும். தண்ணிதான் குழி கத்து வச்சுருக்காரு. தண்ணிதான் குழி வச்சுருக்காரு. பாருங்க, யோசிப்பு வாழ்க்கையில் இதெல்லாம் ஒரு பாத்திரமா இருந்தது. பாத்திரமாக மறந்துட்டா இருக்கிறேன். மறுபடியும் பார்க்கறது எவ்வளோ நேரம் போகுது. கத்தை ஞானம் கொடுத்துட்டார். ஜெயிலர் கண்டிஷனாக இருந்தால் என்ன இருக்கும்? ஒன்றும் சரி துதிக்க முடியாது, ஒன்றும் ஜோ பண்ண முடியாது. யோசிப்பார் சீக்கிரமாக வந்துருக்கும். நல்லா கொடுத்துருக்கார். அந்த பாவம் நாம் கத்துற பெரிய வார்த்தையை கொடுத்து அங்கேருந்து எஸ்கேப் ஆக முடியாது. கத்தை செய்திருக்கார். பஸ்ஸுக்கு போத்திக்குள்ள ஃபுல்லாக எக்ஸாமினருடைய எல்லா பொறுப்பையும் அத்தாரிட்டி கையில் கொடுத்துட்டார். பாருங்க, இதெல்லாம் கத்துற வாழ்க்கையை அருமையாக யோசிப்பு கேட்டார். அந்த மாதிரி கத்துற யோசிப்பு நல்ல ஒரு கேரியர் பில்ட் பண்ண மாதிரி நம்ம வாழ்க்கையிலே கத்த நம்முடைய கேரியர் பில்ட் பண்ணுவார். நம்முடைய ஃபேமிலியை பில்ட் பண்ணுவார். நம்முடைய யூனிவர்சிட்டியை பில்ட் பண்ணுவார். நம்முடைய அசட்டை பில்ட் பண்ணுவார். விசேஷமாக நம்முடைய லைஃப்பை பில்ட் பண்ணுவார். ஹல்லேலூயா. கத்தரெல்லாம் பில்ட் பண்ணுவார். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க. அதனால் நீங்கள் செஞ்சால் எப்படிலாம் விருதாவாகும் அப்படின்றத காமிச்சாச்சு. நம்ம கணக்கெலாம் பண்ண போட்டோம். வசனத்துக்குள்ள சிலத்தை நிற்போம், சிலத்தை நிற்க மாட்டோம். சிலரை என்னென்னு பெருமையாகி வேற திரும்பி போயிடுவோம். சிலரில் அசூசியை கொண்டு உள்ள விட்டுருவோம். சிலரில் பெர்மிஷன் வாங்காமல் சில காரியம் செஞ்சிடறோம். அதனால் மனுஷனுக்கு தான். ஆனால் கத்துற ஒரு காரியம் செஞ்சாக்கா அதுக்கு ஈடு இருக்கும், ரிசோர்ஸஸ் இருக்கும், அது மகிழ்ச்சி இருக்கும், சம்பூர்ணம் இருக்கும். அதே மாதிரியாக யோசிப்பு ஒரு மாதிரியாக இப்படி நான் சொன்னோமோ தியேட்டிக்கலை பார்த்தோமோ அப்படி யோசிப்பு வாழ்க்கையில் ஒரு ப்ராக்டிக்கலாக பார்த்தோம். நம்ம வாழ்க்கையில் அப்படிதான். நான் எங்கேயோ திருநெல்வேலியில் இருந்தேன், காணாமல் நான் அது போல இருந்தேன். கத்தர் என்னை கண்டெடுத்தார். அங்கே நடந்த நடைமுறையே வேறு. அங்கே ஒரு நடைமுறை, அவங்க நடவடிக்கைகளே எனக்கு வேறு. ஒரு டவுசர் நான் 10 நாளைக்கு போட்டிருப்பேன். ஒரு டவுசரை 10 நாளைக்கு போட்டிருப்பேன். ரொம்ப இஷ்டம். அதாவது ரொம்ப வறுமையில் இருந்த மாத்திரம் இல்லை, என்னுடைய எண்ணங்கள் தப்பிதான், என்னுடைய எண்ணம் காரியங்கள்லாம் தப்பிதமாக தான் இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் என் வாழ்க்கையை கட்ட ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. இடிச்சு போன ஒரு காரியமாக இருந்தது. வசனம் இல்லாமல் ஒரு காரியமாக இருந்தது. நான் செஞ்சதெல்லாம் வேஸ்ட்டுன்னு இருந்துச்சு. கர்த்தர் மறுபடி படிப்பை நான் கட்டுப்படியாக திரும்ப செய்தார். மறு வேலையை கட்டு கொடுத்தார். வாழ்வத்தை கட்டுப்படியாக செய்தார். குடும்பத்தை கட்டுப்படி செய்தார். இனி மினிஸ்ட்ரி கட்டுப்படி இருக்கிறார். ஹல்லேலூயா. 2 வருஷம் சோத்திரம் உண்டாக கர்த்தரால் கட்டப்பட்டு வர்றது நம்ம ஒப்புக்கொள்ள வேண்டும். 7 வருஷம் சோத்திரம் உண்டாக இதில் ஒருவேளை கர்த்தரால் கட்டப்பட்ட காரியத்தில் மனுஷன் நோண்டி ஏதாவது ஆகி போச்சு அப்படின்னா பயப்படாதீங்க. திரும்பவும் கர்த்தர் அதை கேட்டுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் கெட்டது மட்டும் இல்லை, God will rebuild. God will build your career. God will build your family. God will build your life. God will build your ministry. God will build your asset. இதில் மனுஷன் எதை குழப்பி அவனுடைய எனர்ஜியை போட்டு எதாவது விருது ஆகுனா அது என்ன மாதிரி அந்த இடத்துல ஒரு டெஸ்டாயினஸ், ஒரு பிளாக், என்ன ஒரு பெர்மிஷன் டினைட், இப்படி சேதம் உண்டாயிரும். ஆனால் வர கத்தனால மறுபடியும் என்ன செய்வாங்க? ரீபில்ட் பண்ணுவார். வாசிக்கலாம். ஆமோஸ் 9:14 இன்னொரு எரேமியா 24:6-7 எடுத்துக்கணும். ஆமோஸ் 9:14 வாசிங்க. இன்னொரு எரேமியா 24:6-7. ஆமோஸ்ல 9:14 இல்லையா? என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து பாழான நகரம், இவங்க பாழை வச்சிருக்கிற நகரத்தை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுக்கு பலரசத்தை பலரசம் குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவருடைய கனிகளை புசிப்பார்கள். அவர் தேசத்திலே நாட்டுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் திரும்பி அவங்க என்ன செய்வார்? பாழான ஸ்தலங்களை என்ன செய்வார்? அவர் ரீபில்ட் பண்ணுவார், கட்டுவார். எரேமியா 24:6-7. அவங்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்களுக்கு வைத்து அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன். அவர்களை இடிக்க மாட்டேன். ஹல்லேலூயா. மறுபடியும் என்ன செய்வார்? கர்த்தர் அவங்களை அழைத்து வந்து என்ன செய்வார்?
கட்டதான் செய்வார். இடிக்க இருந்தது மாட்டார். God will rebuild their house, their family, their career, their ministries. அவர் ரீபில்ட் பண்ணுவார். இனி அவர் இடிக்க மாட்டார். அதை என்ன செய்வார்? நாட்டதான் செய்வார். அதே 42:10 வாசிக்கலாம். 42:10. நீங்கள் இந்த தேசத்தை தரித்திருந்தால் நான் உங்களை கட்டுவேன், உங்களை இடிக்க மாட்டேன், உங்களை நாட்டுவேன், உங்களை பிடுங்க மாட்டேன். நான் உங்களுக்கு செய்திருக்கிற தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டேன். இனி உங்களை கட்டுவார், நாட்டுவார், இடிக்க மாட்டார், பிடுங்க மாட்டார். கர்த்தர் வசனம் சோத்திரம் கூடாத கர்த்தர் மறுபடியும் திரும்ப கட்டுவார். வாசித்து முடிக்கலாம். அப்போஸ்தலர் 15:16. விழுந்து போன தாவீது கூடத்தை மறுபடியும் கர்த்தரை எழுப்பி கட்டதான் செய்வார். இடிக்க போவதில்லை, பிடுங்க போவதில்லை. மறுபடியும் கர்த்தர் என்ன செய்வாரை? ரீபில்ட் பண்ணுவார். அப்போஸ்தலர் 15:16. நாமம் தைக்கும்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு நான் இதற்கு பின்பு திரும்ப வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை விழுந்து போனது டெஸ்ட்ராய் போன தாவீது கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போன எல்லாம் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்கிறார் என்று இதெல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்றார் என்று எழுதி செவ்வையாக நிறுத்துவார். ஹல்லேலூயா. நீங்க ஏதாவது விழுந்து போச்சு அப்படின்னா, அந்த பில்டிங் விழுந்து போச்சு, டெஸ்ட் ஆச்சு, சேதாராச்சு அப்படின்னா அதை மறுபடியும் என்ன செய்வார்? பழுது பார்த்து ரெனோவேஷன் பண்ணி மறுபடியும் என்ன செய்வார்? அந்த வார்த்தை என்ன கொடுத்தது? இனி நிற்கும் போது என்னவா நிற்குவது? செவ்வையாக நிறுத்துவேன்னு சொல்றார். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் சொல்றதுதான். ஃபர்ஸ்ட் சொல்றது பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை என்ன இருக்கணும்? ஸ்டேபிள், நிலையான வீடை கட்டுவேன்னு சொல்றார். இப்போ பார்க்குறோம் செவ்வையாக வந்து வீடுகள்னு சொல்றார். 7 வருஷம் சோத்திரம் உண்டாதாக. ஆகையினால கர்த்தர் நம்ம வாழ்க்கையை கட்டுறதுக்கு நம்ம அனுமதி கொடுப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்வாரத்தை கட்டுறதுக்கு அனுமதி கொடுப்போம். கர்த்தர் நம்முடைய ஃபேமிலி கட்டுறதுக்கு அனுமதி கொடுப்போம். கர்த்தர் நம்முடைய வீழ்ச்சி கட்டுறது, ஊழியத்தை கட்டுறதுக்கு அனுமதி கொடுப்போம். கர்த்தர் நம்முடைய செல்வம் ஆசை கட்டுறதுக்கு அனுமதி கொடுப்போம். அவர் கட்டுவான பிளான் பண்ணி கட்டுவார். அந்த கோபுரத்தை கட்டுறதுக்கு உள்ள காரியங்கள் எப்படி தேவன் சொல்லிக் கொடுத்தாரோ, மனுஷனுக்கே செய்யணும்னு சொல்லி கொடுத்தாருன்னா தேவன் எப்படி செய்வார்? இதோட பெஸ்ட்டாக அவர் செய்வார். ஒரு பிளான் பண்ணி அதை செய்வார். வசனத்து மேலே அதை உங்களை கட்டுறதுக்கு, ஆவிக்குள்ள கட்டுறதுக்கு ப்ரொசீட் பண்ணுவார். அடுத்தது தேவன் வசனம் சோத்திரம் இல்லாதாக உங்களுக்கு வேண்டிய மகிழ்ச்சியை கொடுப்பார், சம்பளத்தை கொடுப்பார், உயிரிழை கொடுப்பார், ரிசோர்ஸஸ் கொடுப்பார். அதுக்கு வேண்டிய அந்த கேரியை பில்ட் பண்ண பாத்திரங்களை கொடுப்பார். பானபாத்திரர், ஜெயிலர், போத்திபர், இஸ்மவேலர், அப்புறம் யூதா, தண்ணி இல்லாத குழி, இந்த மாதிரி சில இடங்களில் உங்களுக்கு அந்த பாத்திரத்துக்கு கர்த்தர் செய்வார், கொடுப்பார். அதனால தான் நீங்கள் எங்கேயும் தடையில்லாமல் ஒரு கேரியர் செய்யலாம். கர்த்தர் கட்டுறதுக்கு நீங்கள் சில அனுமதி கொடுத்து அதை ஒரு பெரிய ஆளாக்கி கடைசியில் பசங்க எங்கே நிற்கும்? ஒரு நல்ல ஸ்டேபிளான ஒரு வீடு கட்டுறதுக்கு நிப்பாட்டுவார். இது அந்த 5 காலத்தும் சரி. அதில் ஏதாவது மனுஷன் அதை என்ன பண்ணுவோம்? அதை பெருமைக்குள்ளோ அதை அசூசி ஆகிட்டான்னா கர்த்தர் அது பானம் பண்ணுவார், எச்சரிப்பார். 46 வருஷம் கேட்ட சர்ச்சை அவர் எச்சரித்தார், சுத்திகரித்தார், சில இடங்களில் தடுத்து இந்த காரியத்தை அவங்க உணர்வுடைய செய்தார்கள். ஆனால் கர்த்தர் நல்லவர். மீண்டும் அதை என்ன செய்கிறார்? ரீபில்ட் பண்ணுறார். பழுது போன அந்த தாவீது கூடாரத்தை மறுபடியும் அதை புதுப்பிப்பார். இனி அவர் நாட்டுவார், பிடுங்க மாட்டார். இனி அதை கட்டுவார், இடிக்க மாட்டார். கடைசியிலே அவர் சொல்றதுன்னா, நான் கேட்டப்பட்ட வீடு கடைசி எப்படி இருக்கும்? அந்த இடத்துல பழுது பார்த்து மறுபடியும் ரீபில்ட் பண்ணாலும் எப்படியா இருக்கும்? அது செம்மையா இருக்கும். ஹல்லேலூயா. அப்படியா தாவீது சொன்னான், கர்த்தாவே உங்களோட ஆசீர்வாதம் உங்களுடைய அணையான வீட்டில் என்றைக்கும் நிலைத்திருப்பார். அந்த செம்மையானது என் வாழ்க்கையில் நிலைத்திருப்பார் சொல்லி அவங்க ஜெபம் பண்ணுறது பார்க்கணும். தேவன் சோத்திரங்க. ஆகையினால் நாம் எந்த ஒரு காரியத்தையும் கெட்டதுக்கு பிரயாசப்படாதபடிக்கு கர்த்தரே வாழ்க்கை கட்ட முடியாது, கர்த்தரே நம்முடைய ஊழியத்தை கட்ட முடியாது, கர்த்தரே நம்முடைய குடும்பத்தை கட்ட முடியாது, கர்த்தரே நம்முடைய அசையை கட்ட முடியாது, கர்த்தரே நம்முடைய வாழ்க்கை லைஃப் கேரை கட்ட முடியாது. நாம் ஒப்பு கொடுப்போம், கர்த்தரே நம்முடைய வாழ்க்கையை கட்டுவார். Lord will build our career. அதுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தொடர்ந்து நம்ம வாழ்க்கையை கட்டி நம்ம ஆசைப்பாரு. கர்த்தர் வார்த்தைகள் ஆசைப்பாரு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் முயற்சித்தால் அது பிரயாசம் விருதா ஆகும் என்கிறதை நாம் இதை தெரிந்து கொள்கிறோம். எப்படி விருதாக இருக்கிறோம்? பசுத்தெல்லாம் இருக்கிறோம், இன்னைக்கு தப்பாக கொண்டு போகிறோம், தேசத்தெல்லாம் செய்கிறோம்.
அதனால் அது விருதாமல் மாறிக்கிறது. ஆனால் கர்த்தர் வைத்திருந்தால் திட்டம் இல்லாமல் சங்கம் செய்திருக்கோம். ஆனால் கர்த்தர் வச்சிருந்தால் திட்டம் வச்சிருப்பார், அது வசனம் வச்சிருப்பார், அதுக்குரிய பாத்திரங்களை கர்த்தர் வைத்திருப்பார், குறிப்பாக ரிசோர்ஸ் எல்லாம் வைத்து தான் செய்வார். அதனால் அது ஸ்டேபிளாகவும் செம்மையாகவும் அது கட்டப்படும். கர்த்தர் வந்து அப்படியே படிக்கிட்டு தருவார். நம்ம அதுக்கு போகணும். ஆமென். ஹல்லேலூயா.